இருந்து சலாம் வரைக்கும் சொல்லணுமா? யாரும் இதுவரை சொல்லவில்லை, நீங்களும் சொல்லவில்லை. ஆதாரத்துடன் சொல்லவும். அதாவது அவுது பில்லா பிஸ்மில்லாவிற்கு ஒவ்வொரு ரக்காத்திற்கும் ஆதாரங்கள் சொல்லவும் கேட்டிருக்கிறார். அதாவது தொழுகை செயல்முறை சம்பந்தமாக தக்பீர்லேருந்து ஆரம்பித்து சலாம் வரைக்கும் இப்படி கையை உயர்த்தணும், இப்படி கட்டணும்னு செய்முறை இருக்கு இல்லையா? இந்த செய்முறை விளக்கம் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது கேள்வியாக கேட்டிருக்கிறார். இதை சொல்லலைங்கிறது சொன்னது கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறோம். பல ஊர்களில் ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்துடைய துவக்க கால பிரச்சாரங்களில் மதுஹப்லேருந்து விடுபட்டு வர்றாங்களா, தொழுகை முறை அவங்களுக்கு சரியாக தெரியாது. அதனால என்ன செய்வோம்னு கேட்டால் ஒவ்வொரு ஊர்கள்லையும் தொழுகை பயிற்சின்னு செயல்முறை பயிற்சின்னு கொடுப்போம். அப்படி பல ஊர்களில், மதுரையில், கோயம்புத்தூரில், பல ஊர்களில் என்ன செஞ்சுருக்கிறோம், திருச்சியில், இப்படி பல ஊர்களில் சென்னையில் தொழுகை பயிற்சி நடத்தியிருக்கிறோம். அந்த தொழுகை பயிற்சியெலாம் என்ன செய்வோம்னு கேட்டால் தக்பீரில் ஆரம்பித்து சலாம் கொடுக்குற வரைக்கும் குனிகிறது எப்படி, நிமிர்றது எப்படி, கையை எப்படி வைக்கணும், அப்படி எல்லா விஷயங்களையும் விளக்கி என்ன செய்வோம், அது சொல்லி தான் இருக்கிறோம். சொல்லலைங்கிறார். நீ கேட்டதுக்காக வேண்டி இன்ஷால்லா என்ன செய்கிறோம், அது மாதிரி சொன்ன ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு என்ன செய்ய பல வீடியோக்கள் கிடைக்கல. அந்த மாதிரி உள்ள தொழுகை பயிற்சிங்கிற வீடியோ ஒன்று கிடைத்திருக்கிறது. அதை என்ன செய்வோம் இன்ஷால்லா நாளை இரவு 10 மணிக்கு போட்டு விட்றோம். இந்த பேஜில் பார்த்துக்கிறங்க. ஒன்று இப்போ சொன்னால் அதுவே நேரம் முடிஞ்சு போயிடும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கடமைகளில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்ற தொழுகையை எவ்வாறு நாம் நிறைவேற்றுவது என்ற பயிற்சியினை பெறுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த தொழுகையை ஆர்வத்தோடும் அக்கறையோடும் நிறைவேற்றக்கூடிய நம்முடைய சமுதாயத்தவர்கள் அந்த தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த முறைப்படி தொழுதால் மட்டுமே அது தொழுகையாக முடியும் என்பதை ஏனோ உணர்ந்ததாக தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுகிறேனோ அதே போல் நீங்களும் தொழுங்கள். என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அதே போன்றே நீங்களும் தொழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். இது சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். நாம் தொழ வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவது போல தொழ வேண்டுமே தவிர, தொழுகையில் பல அறிஞர்கள் பெரியார்கள் சொன்னார்கள் என்பதற்காக எந்த முறையையும் நாம உருவாக்கிவிட்டோம் என்று சொன்னால் அது தொழுகையாக ஆக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், நாம் தக்பீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை என்னென்ன காரியங்களை தொழுகையில் செய்கிறோமோ அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்தார்கள், அங்கீகரித்தார்கள் என்று சான்றுகள் இருக்க வேண்டும். அந்த சான்றுகளோடு விளங்கி தொழும் பொழுதுதான் அது சரியான இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகையாக அமைய முடியும். அதற்காகத்தான் இந்த தொழுகை பயிற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்களிலே சென்று பார்த்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வழிகாட்டியாக ஒப்புக்கொண்டிருக்கிற சமுதாயத்தவர்கள் ஊரு பள்ளிவாசலில் 5-6 விதமான முறையில் தொழக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அந்த ஒரே முறையாக தொழுதால் அது உண்மையிலேயே பார்ப்பதற்கும் பிறரால் அதை கவனிக்கப்படுவதற்கும் பொருத்தமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த சமுதாயம் தொழுகையில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை புறக்கணித்துவிட்டு அவரவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இஷ்டம் போல் தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதன் காரணமாகத்தான் இந்த தொழுகை பயிற்சியை நாம் துவங்குகிறோம். தொழுகை பயிற்சியை துவங்குவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று தொழுகைக்காக மிக குறைந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையினுடைய எல்லா அம்சங்களையும் சொல்வதாக இருந்தால்
குறைந்தது ஒரு 3 நாட்களாவது தொடர்ந்து நடத்தும் பொழுதுதான் தொழுகையை பற்றிய எல்லா அம்சங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த குறைந்த நேரத்தில் எந்த அளவு தெரிந்து கொள்ள முடியும் என்றால், தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை என்னென்ன செய்ய வேண்டும். ஒரு 5 கால தொழுகையில் ஒருவன் தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே இந்த குறுகிய நேரத்திற்குள் சொல்ல முடியும். இது போக 5 கால தொழுகை நீங்களாக உள்ள வித்திரு தொழுகை இருக்கிறது, பெருநாள் தொழுகை இருக்கிறது, ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது, இன்னும் ஜனாசாவுடைய தொழுகை இருக்கிறது, சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் பொழுது தொழக்கூடிய விசேஷமான தொழுகை இருக்கிறது. இது போன்ற தொழுகைகளுடைய முறைகளை எல்லாம் இந்த குறைந்த நேரத்தில் சொல்ல முடியாது. அவற்றுக்கெல்லாம் கொஞ்சம் முறையில் வித்தியாசம் இருக்கிறது. நாம் இப்போது சொல்லக்கூடிய இந்த முறை 5 கால தொழுகைகள் எப்படி நடத்த வேண்டும் என்பது மாத்திரமே. இந்த தொழுகைக்கு முன்னால் நாம் உது செய்கிறோம். இந்த உது செய்வது கூட நபி வழிக்கு மாற்றமான முறையில் பலரும் செய்கிறார்கள். அதை பற்றி சொல்வதாக இருந்தால் அதற்கு மாத்திரமே ஒரு பயிற்சி முகாம் நடத்த வேண்டும். ஆக இப்போது நாம் எடுத்துக்கொண்டிருப்பது என்னவென்றால், தொழுகையில தக்பீர் கட்ட ஆரம்பித்ததிலிருந்து சலாம் கொடுப்பது வரை உள்ள விஷயங்களைத்தான். இது போக நேரம் மிச்சம் இருக்கும் என்று சொன்னால் ஒலு செய்வது எப்படி, அதுக்கு பிறகுதான் நாம் சொல்ல முடியும் நேரத்தை அனுசரித்து. ஏனென்றால் இந்த தொழுகை பயிற்சி முகாம் 2-3 இடங்களில் நாம் நடத்தியிருக்கிறோம். நடத்தும் பொழுதெல்லாம் மதுரையில் நடத்தினோம். மதுரையில் நடத்திய பயிற்சி முகாமில் ருக்கு செய்வது வரைக்கும் தான் சொல்ல முடிந்தது. அதோடு முடிந்து விட்டது நேரம். ஏன், வேற வேற விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அதில் நுழைந்ததனால் ருக்கு வரைக்கும் நடத்த முடிந்தது. நாகூரில் நடத்தினோம் பயிற்சி முகாம். அந்த பயிற்சி முகாமில் சஜிதா வரை, அது முதல் சஜிதா வரைக்கும் நடத்தி இருக்கிறோம். மீதி உள்ளதெல்லாம் நடத்த முடியவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், வேற வேற விஷயங்களை நாம் சொன்ன காரணத்தினால வந்த நிலைமை இது. அதனால உங்க நிகழ்ச்சி நிரல்ல தொழுகையின் சிறப்பு, தொழுகையின் அவசியம் என்றெல்லாம் போட்டிருந்தாலும் அதையெல்லாம் சொல்லி முடித்தோம்னு சொன்னா நம்ம ருக்குல தான் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதனால நம்ம முதல்ல தொழுகை எப்படி ஆரம்பிக்கிறது இல்லைங்கிறத பிரச்சனைக்கு வரும். தொழுவதற்கு முன்னால், ஒரு மனிதன் தொழுகையை துவங்குவதற்கு முன்னால் அவனுக்கு முதலில் அவசியம் நீயத். நீயத் என்றால் எண்ணம். எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளத்திலே தொழும் பொழுது இருக்க வேண்டும். எண்ணம் என்றால் என்ன என்றால், அதை நாம் தவறாக நம்முடைய சமுதாயத்தவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீயத்து வைப்பது, நீயத்து செய்வது என்றெல்லாம் அதற்கு ஒரு தனி வார்த்தையை பிரயோகம் செய்து கொண்டு அதை ஒரு சில வார்த்தைகள் அரபில மனப்பாடம் வைத்துக் கொண்டு உஸல்லி லில்லாஹி தஆலா ஸலாத்துல் லுஹ்ரி 4 ரகாத்தின் முஸ்தக்பிலன் இலல் கிப்லத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாம உண்டாக்கி கொண்டது. இப்படியெல்லாம் தொழுகைக்கு முன்னால் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வும் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. வேறு நீயத்து என்றால் என்ன என்றால், நாம் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் லுஹர் தொழுதோம். லுஹர் தொழுத பொழுது லுஹர் தான் தொழுகிறோம் என்று எல்லோருக்கும் மனதிலே எண்ணம் இருந்ததா இல்லையா? இருந்தது. லுஹர் தொழும் பொழுது யாருக்காவது அசரி என்று நினைப்பு இருந்ததா? இல்லை. லுஹர்ல 4 ரக்காத்து தான் தொழப்போகிறோம், அது எல்லார் மனதிலையும் இருந்ததா இல்லையா? அந்த 4 ரக்காத்துகளும் கிப்லாவை முன்னோக்கித்தான் தொழப்போகிறோம் என்றும் நமக்கு தெரிந்ததா இல்லையா? கிப்லாவை முன்னோக்கி இமாமைத்தான் பின்பற்றி தொழுகிறோம் என்பது நமக்கு தெரிந்ததா இல்லையா? அப்ப தக்பீர் கட்டும் பொழுது இவ்வளவு நம்ம உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யுது. லுஹர் தொழுகிறோம் நமக்கு தெரியுது, 4 ரக்காத்துன்னு தெரியுது, அதை இமாமைத்தான் பின்பற்றுவோங்கிறதும் தெரியுது, கிப்லாவைத்தான் முன்னோக்குறோம் என்பதும் தெரிகிறது. ஆக நீயத்து என்று சொன்னால் என்ன தொழுகிறோமோ அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். நீயத்துனா நினைக்கிறது. நவா என்ற வார்த்தையில் இருந்து பிறந்தது நீயத். நீயத்து என்றால் நினைத்தல், எண்ணுதல், மனதில் ஒரு முடிவு செய்தல் அப்படின்னு தான் அர்த்தம். இதை வாயால் சொல்வதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த நீயத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். எல்லா அமல்களும், மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எண்ணம் சரியாக இல்லாவிட்டால் அது அமலாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி. ஆக நீயத்து அவசியம் என்பதை இந்த நபிமொழி தான் நமக்கு ஆதாரமாக நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய அமல்கள் எல்லாம் தூய்மையாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்க வேண்டுமானால் நீயத், எண்ணம் இருக்க வேண்டும். என்ன செய்கிறோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். என்ன செய்கிறோம் என்ற எண்ணம் மாத்திரம் இருந்தால் போதுமா? பத்தாது. நீயத்து 2 அம்சங்களை கொண்டது. நீயத்து நினைக்குதல் என்பது, நாம் லுஹர் தொழுகிறோம் என்று எண்ணிவிட்டோம், கிப்லாவை முன்னோக்கி என்று எண்ணிவிட்டோம்,
இமாமை பின்பற்றி என்று எண்ணிவிட்டோம், 4 ரக்காத்துகள் என்றும் எண்ணிவிட்டோம். அது மாத்திரம் பத்தாது, வேறு என்ன இருக்க வேண்டும்? அந்த நியத் அல்லாஹ்வுக்காக, அவனுடைய திருப்திக்காக நாங்கள் செய்கிறோம் என்ற எண்ணம் ஒவ்வொரு அமலையும் சேர்ந்திருக்க வேண்டும். என்ன அமல் செய்கிறோமோ அது என்ன அமல் என்பதும் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அந்த அமலை, அந்த செயலை அல்லாஹ்வுக்கு செய்கிறோம், யாரையும் திருப்திப்படுத்துவதற்கு அல்ல, யாருக்கும் பயந்து கொண்டும் அல்ல, அல்லது நடிப்பதற்காக அல்ல, வேறு எதற்கு நாங்கள் தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக மாத்திரம் நாங்கள் தொழுகிறோம் என்று நம்முடைய உள்ளத்திலே அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இதுக்கு ஆதாரம் என்னவென்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். வணக்கத்தை அல்லாஹ்விற்கு மாத்திரம் என்று தூய்மையாக ஆக்கி, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்கிறோம் என்று தூய்மையாக ஆக்கி வணங்கி வருமாறுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள், மூமின்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆக இது சூரத்துல் பையினா, லம் யகுனில் லதீன கஃபரு என்று வரக்கூடிய அந்த சூரத்துல் பையினாவிலே இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக தொழும் பொழுது நமக்கு நியத் இருக்க வேண்டும். இந்த நியத்தை இன்னும் புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்துவதற்காக ஒரு விளக்கத்திற்காக ஒன்றை சொல்கிறேன். ஒது செய்கிறோம், ஒது ஒரு அமல் தான். தொழுகைக்கு எப்படி நியத்து வேண்டுமோ அதே போல ஒது செய்யும் பொழுது நமக்கு நியத்து இருக்க வேண்டும். நியத்து இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அத்தவல்லஹு லிரஃபஇல் ஹதஸி இப்படி சொல்லிக்கிறணுமா? இல்லை. ஒரு ஹதஸை நீக்குவதற்காக, தொடக்கை நீக்குவதற்காக நான் உழு செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி மனதில் நினைப்பு இருக்கணும். எதற்காக நாம் இந்த முகத்தை கழுகிறோம், எதற்காக கையை கழுகிறோம் என்றால் தொழுவதற்காக, தொழுகையை செய்வதற்குரிய முன்காரியமாக திகழ்கின்ற ஒழுவாக நாங்கள் முகத்தை கழுவுகிறோம் அப்படிங்கிற நினைப்புல தான் நம்ம போய் என்ன செய்யறோம்? ஒழு செய்கிறோம். இதான் நியத் என்பது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றதா இருந்தா, ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கான், நடந்து வந்துகிட்டு இருக்காங்க, சரியான மழை பிடித்துக் கொண்டது, கடுமையான மழை. மழையில நனைந்து விடுகிறான், தலை நனைந்து விடுகிறது, முகம் நனைந்து விடுகிறது, கை நனைந்து விடுகிறது, காலு நனைஞ்சு வருது. அப்ப என்னென்ன உறுப்புகளை ஒழு செய்யும் பொழுது கழுக வேண்டுமோ அவ்வளவு உறுப்புகளும் நனைஞ்சு போயிருது மழையில. ஆனா ஒழு செய்யணுங்கிற நினைப்பு மனசுல இருந்துச்சா? அதை பத்தி இவன் சிந்திச்சே பார்க்கல, மழையில வந்தா நனைஞ்சிட்டான். இது ஒழு இல்ல. ஏன்? ஒழு செய்யறோங்கிற நினைப்பு அவன் உள்ளத்துல இல்ல. நினைப்புக்கு தான் அர்த்தம். நினைப்பு வேணும், நினைப்பு வேணும் என்ன அர்த்தம்னா, நினைப்பு இல்லாமல் செய்தால் அது ஒழுவா சேர்க்கப்படாது. அது மாதிரி பெரிய நீர் தடாகம், ஒரு குளம் அல்லது ஒரு குட்டை, இதுக்கு பக்கத்துல ஒருத்தன் போய்கிட்டே இருக்கிறான், வழிக்கு உள்ள விழுந்துட்டான். உள்ள விழுந்தா எல்லா உறுப்புகள் நனைஞ்சு போச்சு, தலை நனைஞ்சிருச்சு, முகம் நனைஞ்சு போயிருச்சு, கை நனைஞ்சிருச்சு, கால் நனைஞ்சிருச்சு. ஒவ்வொரு செய்யும் பொழுது என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு நடந்து போச்சுங்க. ஆனா அவன் என்ன நினைக்கல? ஒவ்வொரு செய்யணும் தான் வழிக்கிட்டு விழுந்தான் இல்ல, அவனை அறியாமலேயே, அவனுக்கு ஒரு நினைப்பும் இல்லாமலேயே வழிக்கு விழுந்து விட்டான். இது ஒது என்று நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப ஒது ஒதுவாக ஆக வேண்டுமானால் அந்த நினைப்பு நம்மள்ட்ட இருக்கணும். இப்ப பள்ளியாசலுக்கு வர்றோம், அந்த பைப்புல உட்காடுறோம், எதுக்குங்க உட்காடுறோம்? மனசுல நல்ல நினைப்பு இருக்குது, ஒழு செய்வோம், இது ஒழு செஞ்சுட்டு போய் தொழுகணும் நினைப்பு இருக்குல்ல. இதான் நியத்தை தவிர நியத்து செய்யறதுலாம் ஒரு கிடையாது, செய்யறது கிடையாது. நியத்துனா நினைக்குதல். இதை புரிஞ்சுக்கிட்டா சரியா போயிடும். அது மாதிரி ஒருத்தர் தூங்குறாங்க, நல்லா தூங்குறான், தூங்கி எந்திரிக்கிறான். சில காரியங்களை மனிதன் பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலேயே தூக்க கலக்கத்துல செய்ய ஆரம்பிப்பான். தூங்கி எந்திரிக்கிறான், வாட்டுக்கு வர்றான், இமாவுக்கு நிக்கிறான், என்ன தொழுகிறான்னு அவனுக்கு தெரியவே இல்லை. ஏதோ தூக்கத்தில் நடக்கிற வியாதி மாதிரி வர்றான். சில பேர் தூக்கத்தில் நடக்கிற வியாதி கூட சில ஆட்களுக்கு இருக்கு. எந்திரிச்சு தூங்கி எந்திரிக்கிற ஆளுக்கு நடந்து அவங்க வாட்டு கதவை திறந்துட்டு ரோட்ல போயிட்டு எங்க சுத்திட்டு தானே வந்து சேர்ந்துருவாங்க, அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒருத்தர் தூக்கத்தில் எந்திரிச்சு நடக்கிற வியாதிக்காரன் வந்து தொழுகும் பொழுது செய்யற அவ்வளவு வேலையும் செய்யறான். தொழுகன்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தொழுகிறது அவனுக்கே தெரியுமா? இது தொழுகை இல்லை. ஏன்? அவனுக்கு என்ன இல்லை? நியத்து இல்லை. இப்ப நியத்துனா உங்களுக்கு அர்த்தம் வழங்குதா? நியத்து என்று சொன்னால் மனசுல நினைப்பு இருக்கணும். தொழுகிறோம், லோகர தொழுகிறோம், அல்லது அசர தொழுகிறோம், அல்லது மகரிபை தொழுகிறோம், அல்லது இஷாவை தொழுகிறோம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கணும். அந்த நினைப்பு அல்லாஹ்வுக்காக செய்யறோம் அப்படின்னு இருக்கணும். இதாங்க முதல்ல தொழுகைக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முதல் அம்சம். தொழுகைக்குள்ள நியத்து இருக்கணும். வாயால சொல்வது நியத்தல்ல, அப்படி சொன்னா அது பிதஅத், பாவம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராத ஒரு விஷயத்தை மார்க்கத்துல வந்து சேர்க்கிறது பிதஅத். பிதஅத்துகள் அவ்வளவும் வழிகேடு, வழிகேடுகள் அவ்வளவும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். உஸல்லி லில்லாஹி தஆலான்னு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டதாக ஆகுது. அதனால அர்த்தம் நபிகள் இப்படி சொல்லணும் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருப்பாங்க. அது மாதிரி அவங்களுடைய சஹாபாக்கள் அதை செஞ்சிருப்பாங்க. எந்த காலத்திலும் இப்படி செஞ்சதுக்கு ஒரு ஆதாரம் இல்லைங்க. சஹாபாக்களும் செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அப்படி சொல்லி தரல, அவங்களும் செஞ்சதில்லை.
தொழுகையில போய் நின்றோம் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டிக்க வேண்டியது அவ்வளவுதான். எல்லா எண்ணமும் மனசுல இருக்குது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதான். இதுல ரொம்ப சிரமத்தை எல்லாம் உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. மதுஹப்ங்கிற பேர்ல சுப்ஹானல்லாஹ் நிறைய சிரமம். அலிஃபுக்கும் ரேக்கும் இடையில அதெல்லாம் வந்துடணுமா, அல்லாஹ் அக்பர் சொல்றாங்களா இல்லையா, அலிஃபுக்கும் ரேக்கு மத்தியில கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க காயல் பட்டின மாதிரியா உள்ள ஊர்களுக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஷாஃபியாக்கள் மட்டும் இருக்கிற ஊர்ல தக்பீர் கட்டுவாருங்க, இமாம் தக்பீர் கட்டுவார், பின்னாடி உள்ள ஆள் தக்பீர் கட்டும் பொழுது ஒரு 18 தடவையாவது தக்பீர் கட்டுவார். எப்படி அல்லாஹ் அல்லாஹ் விட்டுருவாரு. நீயத்து வரலையா, நீயத்து எங்க வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்படியே செஞ்சு செஞ்சு இமாம் ருக்குவுக்கு போகும்போதுதான் அவர் நீயத்தை பிடிப்பாருங்க. நீயத்தை பிடிக்கிறதுக்குள்ள இமாம் ருக்குவுக்கு போயிடுவாரு. இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்ல. வந்து நிக்கிறோம், சப்புல நிக்கிறோம், எல்லாம் நமக்கு மனசுல இருக்குது. லோஹரு 4 ரக்காத் இமாம் பின்பற்றுறது எல்லாமே மனசுல நிக்குது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதாங்க தொழுகை. தொழுகை ஆரம்பம் இப்படித்தான் ஆரம்பிக்கணுமே தவிர இதுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்றது கிடையாது. அது மாதிரி நம்மளுக்கு நோம்பு கூட நீயத்தெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நவை தூ சோமகதின் இப்படி சொல்லணும்னு சொல்லி நீயத்து நான் மனசுல நினைக்கிறதுன்னு அர்த்தம் தெரிஞ்சா சொல்லிட்டு இருப்பாங்களா? ஒருத்தன் 3 மணிக்கு எந்திரிச்சு எப்பவும் எந்திரிக்காதவன் சாப்பிட்றானா எதுக்கு சாப்பிட்றான்? எப்பவாவது 3 மணிக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோமா? 3 மணிக்கோ 3:30 மணிக்கோ எழுந்து நம்ம சாப்பிட்றோம்னா என்ன நீயத்துல சாப்பிட்றோம்? நோம்பு வைக்கப்போ அதான் நீயத்து, வேற என்ன? 3 மணிக்கு எழுந்து எப்பவும் சாப்பிடாத நம்ம அந்த டயத்துல எந்திரிச்சு சாப்பிட்றோம்னு சொன்னா இப்ப நோம்பு வைக்கணுங்கிற என்ன நம்ம உள்ளத்துல இருக்க போய் சாப்பிட்றோம், அதான் நீயத்து. நவைத்து சௌமகதீன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நீயத்துக்கு சம்பந்தம் இல்லை. சொல்வதற்கு பேர் நீயத்து இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். நீயத்துன்னா மனசுல நினைக்கிறதுக்கு பேர் தான். அப்ப இந்த மாதிரியான சடங்குகள்லாம் நம்ம உண்டாக்கி வச்சுட்டு இருக்கிறோம். நீயத்துன்னு சொன்னா எந்த அமலுக்குமே மனசுல நினைக்கிறது தான் நீயத்து. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, நீயத்து மனசுல வந்துருச்சு. வந்த உடனே என்ன செய்யணும்? தொழுகை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தை தாங்க தொழுகையை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் வார்த்தை. தொழுகையில ஒரு மனிதன் முதலாக தன் வாயிலிருந்து மொழியக்கூடிய முதல் வார்த்தை எது? அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், மிஃப்தாஹு ஸலாத்தி துஹூர், தொழுகையினுடைய திறவுகோல் சாவி ஒது செய்வது. வ தஹ்ரீமுஹ தக்பீர், அதுல உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஹராமாக ஆக்கக்கூடியது தக்பீர் சொல்வதாகும் என்றார்கள். இப்ப அந்த தக்பீர் கூட தக்பீர் தஹ்ரீமான்னு பேருங்க. எந்த தக்பீருக்கு? முதல்ல அல்லாஹ் அக்பர்னு சொல்றோமே அதுக்கு என்ன பேர் நம்ம சொல்லுவோம்? தக்பீர் தஹ்ரீமா. பாக்கி தக்பீர் எல்லாம் தக்பீர்னு மொட்டையா சொல்லுவோம். முதல் தக்பீருக்கு என்ன பேர் சொல்றோம்? தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்றோம். தஹ்ரீமான்னு சொன்னா அது ஹராமாக்கக்கூடிய தக்பீர்னு அதுக்கு அர்த்தமாகும். என்ன ஹராமாவுது? தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் இல்லையா? தக்பீர் கட்டி சாப்பிடலாமா? சாப்பிடுறது ஹராம் ஆயிடுது. தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் குடிக்கலாம் இல்லையா? குடிக்கலாம்னா நான் தண்ணி மாதிரி பானத்தை சொல்றேன், அனுமதிக்கப்பட்டதை குடிக்கலாம் இல்லையா? குடிக்கலாம். அல்லாஹ் அக்பர்ன உடனே ஹராம் ஆயிடுது. தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம விரும்பினால்கிட்ட பேசலாம் இல்லையா? அல்லாஹ் அக்பர்ன உடனே பேசுறது ஹராம் ஆயிடுது. எது வரைக்கும்? சலாம் கொடுக்கிற வரைக்கும். அந்த பல உலகத்தினுடைய பல காரியங்களை ஹராமாக்கி விடுகிறது என்ற காரணத்தினாலதான் அதுக்கு என்ன பேரு? தக்பீர் தஹ்ரீமா. உலகத்துடைய பல காரியங்களையும் ஹராமாக்கி விடக்கூடிய தக்பீர் என்று அதுக்கு பொருள். அப்ப அல்லாஹு அக்பர் என்பதுதான் தொழுகையின் தஹ்ரீமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல இருந்து எப்ப நமக்கு விடுதலை கிடைக்கும்? வ தஹ்லீலுஹ தஸ்லீம். அது கடைசியா சலாம் கொடுக்கிற சப்ஜெக்ட் நான் சொல்லுவேன். அதுல இருந்து ஹலால் ஆகுவது என்று சொன்னால் சலாம் கொடுப்பதுதான் அதிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியதாகும். அப்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது நம்மை கட்டி போடுவது. உலகத்தினுடைய பல காரியங்களை செய்யாமல் நம்மை கட்டி போடக்கூடிய வார்த்தை எது? அல்லாஹ் அக்பர். அதிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய வார்த்தை எது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சலாம் கொடுக்கணும் இல்லையா? அது சரி. இந்த அல்லாஹ் அக்பர் என்று வார்த்தையை தான் சொல்லணுமா அல்லது வேற மாதிரி எல்லாம் சொல்லலாமா என்று கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபு ஹுமைத் என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள். இதா காம கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம இல ஸலாத்தி இஸ்தக்பலல் கிப்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நிற்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி வ ரஃபா யதைஹி, தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி ஃபகால அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். அப்ப எதைத்தான் சொல்லி ஆகணும்? தக்பீர்ங்கிற பெயர்ல வேற எதையும் சொல்லக்கூடாது. எப்படித்தான் சொல்லணும்? அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை தான் சொல்லி தொழுகையை நம்ம துவக்க வேண்டும். இது இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். சரி, இந்த இது ஃபிக்ஹ் கிதாபுல பல மாதிரி சமாச்சாரம் எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லாமல் ஒருவன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லாமல் அல்லாஹு அஜல்லு, அல்லாஹு ஆலமு,
அர் ரஹ்மான் அக்பர் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லது சுப்ஹானல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லி தொழுகையை துவக்கலாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள் என்று ஹிதாயா கிதாபுல இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தான் துவக்கி இருக்கிறாங்க? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி மட்டும்தான் தொழுகையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் பின்பற்றணும். ஆக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டணும். சரி, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டோம். சொன்ன உடனே கையை உயர்த்துறது முதல் காரியம். அல்லாஹ் அக்பர் சொல்றதை இப்படி நின்றுகிட்ட அல்லாஹ் அக்பர் இப்படின்னு தொழுகையில் நனைஞ்சுக்கிற முடியுமா? முடியாது. அல்ல அல்லாஹ் அக்பர் இப்படி செய்ய முடியுமா? இது இல்லை. அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கையை உயர்த்தி தான் அப்புறம் என்ன செய்யணும்? தக்பீர் கட்டணுமே தவிர கையை உயர்த்தாம இப்படி நின்றுகிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியாது. அல்ல அல்லாஹ் அக்பர்னு கையை உயர்த்தாம கீழே இருந்து நேர கட்டிக்கிறவும் முடியாது. அது என்ன பண்ணணும்? அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் பொழுது கைகளை உயர்த்துவது, ஆரம்ப தக்பீர்ல கையை உயர்த்துவதும் மார்க்கத்தில் ஒரு முக்கியமான அம்சம். அப்படித்தான் நம்ம செஞ்சு ஆகணும். இது நம்மளா சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லப்படுது. ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஃப்தஹ ஸலாத ரஃபஅ யதைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை துவங்கும் பொழுது தன்னுடைய இரண்டு கைகளையும் உயர்த்துவார்கள். ஹத்தா யுஹாதிய மன்கிபைஹி, தன்னுடைய தோள் புஜங்களுக்கு நேராக வரும் வரை உயர்த்துவார்கள். அது எங்க உயர்த்தணுங்கிறது பிறகு சொல்றேன். ஆக தக்பீர் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? கையை உயர்த்த வேண்டும் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? முதல் தக்பீர்ல கையை உயர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்துல 72 கூட்டம் ஒரு கருத்துல இருக்கு. பெரிய ஆதாரம் தேவையில்லாத அளவுக்கு. என்ன மதுஹப்னு சொன்னாலும் சரி, 4 மதுஹப்ல என்ன செய்யணும்? முதல் தக்பீர்ல கையை உயர்த்தணுங்க, அதுலயும் உயர்த்தணும். ஷியாக்கள்லையும் உயர்த்தணும், இன்னும் என்ன முஅத்தஸிலாக்கள்ல உயர்த்தணும், ராபிசியாக்கள்ல உயர்த்தணும். உலகத்துல எத்தனை கூட்டங்கள் இருக்கிறோ அவ்வளவு பேர்ட்டையுமே என்ன இல்லை, இஸ்லாமியர்கள்ட்ட கருத்து வேறுபாடு கிடையாது. எதுல? தக்பீருடைய ஆரம்ப நேரத்தில் கையை உயர்த்தணுங்கிற விஷயத்துல ஒரு சர்ச்சையும் கிடையாது. எல்லாரும் கையை உயர்த்தணுங்கிற ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, கையை உயர்த்துறதுக்குல எப்படி உயர்த்துறது? அப்படி அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லலாமா? முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லி போடுறது, அப்புறம் கையை உயர்த்துறது இருக்குல்ல, அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லலாமா? அல்லது அல்லாஹ் அக்பர் கையை கட்டி போடுறது, அப்புறம் அல்லாஹ் அக்பர் சொல்றது, அல்லது சொல்லிக்கிட்டே உயர்த்துறது அல்லாஹ் அக்பர்? 3 வித்தியாசம் உங்களுக்கு வழங்குதா? முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லி போடுறது, அல்லாஹ் அக்பர் இப்படி, அப்புறம் என்ன? அல்லாஹ் அக்பர். முதல்ல கையை உயர்த்திடுறோம், அப்புறம் தான் என்ன செய்யறோம்? அல்லாஹ் அக்பர் சொல்றோம். அப்புறம் என்ன? அல்லாஹ் அக்பர். உயர்த்துவதும் கட்டுவதும் ஒரே மாதிரி. இப்படி இந்த 3 சைஸ்ல எப்படி செய்யலாம்? இன்னொரு கேள்வி வருது. 3 சைஸாவும் செய்யலாம். 3 சைஸ்ல நீங்க எப்படி செஞ்சாலும் 3 விதமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. எப்படி? 3க்கு ஆதாரம் பாருங்க. மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்ற நபித்தோட இது இப்ப சொல்லக்கூடியது கையை உயர்த்தும் போதே தக்பீர் சொல்லுவது, அதற்குரிய ஆதாரம். கையை உயர்த்தும் பொழுதே அல்லாஹ் அக்பர் சொல்வதற்குரிய ஆதாரத்தை நான் சொல்ல போறேன். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கப்பர ரஃபஅ யதைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்லும் பொழுது கையை உயர்த்துவார்கள். இதா கப்பர ரஃபஅ யதைஹி, தக்பீர் சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க? கையை உயர்த்துவாங்க. அப்ப என்ன விளங்கும் நமக்கு? அல்லாஹு அக்பர்ங்கும் பொழுதே கையை என்ன செய்யும்? சேர்ந்து உயர்ந்துரும். இப்படி சொல்வதற்கும் ஆதாரம் இருக்குதுங்க. இது எங்க இருக்குது என்று கேட்டால் முஸ்லிம் என்ற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம்ல. சரி, இது ஒரு முறை. இது என்ன முறை? தக்பீர் சொல்றதும் கையை உயர்த்துறதும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்குரிய ஆதாரம். அடுத்தது தக்பீர் சொல்றதுக்கு முன்னாடி கையை உயர்த்திக்கிறது. கையை உயர்த்திக்கிட்டு அல்லாஹ் அக்பர்ங்கிறது. கையை உயர்த்தும் போதே தக்பீர் சொல்லாம என்ன செய்யறது? கையை உயர்த்திக்கிட்டு அப்புறமேல அல்லாஹ் அக்பர் சொல்றது. அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், அன் சாலிம் இப்னு அப்துல்லா அன்ன இப்னு உமர் கால் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம லிஸ்ஸலாத்தி ரஃபஅ யதைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக நிற்கும் பொழுது 2 கைகளையும் உயர்த்துவார்கள். சும்ம கப்பர, பிறகு தக்பீர் சொல்வார்கள். பிறகு, சும்மன்னா பிறகுன்னு அர்த்தம். அவன் முதல்ல கையை உயர்த்துவார்கள். சும்ம கப்பர, சும்ம என்றால் பின்னர். இப்ப கையை உயர்த்திக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் நூல்லையும் நஸஈ என்ற நூல்லையும் இடம்பெற்றிருக்கக்கூடியது.
இது எதுக்கு? தக்பீர் சொல்றதுக்கு முன்னாடியே கையை உயர்த்திக்கிறது. அதுக்கப்புறம் தக்பீரை முதல் சொல்லிடுறது, அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு என்ன செய்யறது? கையை உயர்த்துறது. இதுக்கு ஆதாரம் இருக்குதா? இருக்குது. அது அதே மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் அறிவிக்கிறாங்க, இதா சல்லா கப்பர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது தக்பீர் சொல்வார்கள், சும்ம ரஃபா யதைஹி, பிறகு கைகளை உயர்த்துவார்கள். வழங்கிருச்சா? முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள், அப்புறம் கையை உயர்த்துவார்கள். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல அறிவிக்கிறவங்க மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. இப்ப 3 விதமா கையை உயர்த்தலாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி உயர்த்தலாம்? அல்லாஹு அக்பர் இப்படி கட்டுறது, முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லி கொடுறது, அல்லது என்ன செய்யறது? கையை முதல் உயர்த்திக்கிறது, அல்லாஹு அக்பர். அப்படி கையை தூக்கும் பொழுதே அல்லாஹு அக்பர். இந்த 3 விதமாக எப்படி செய்தாலும் அனுமதி இருக்குங்க. கையை உயர்த்துறத அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு கையை உயர்த்தலாம், கையை உயர்த்திட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லலாம், அல்லாஹ் அக்பர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்யலாம்? கையையும் உயர்த்திக்கலாம். முடிஞ்சு போச்சா? கையை உயர்த்தியாச்சு. எவ்வளவு உயர்த்துறது? இப்படியா? கையை உயர்த்துறதானே வந்திருக்குது. கையை உயர்த்துறது எப்படி உயர்த்துறது? இப்படி உயர்த்துறதா? சும்மா இப்படின்னா உயர்த்துறது ஆயிருமா? இப்படி உயர்த்தணுமா? என்ன அதுக்கு ஏதாவது அளவு இருக்குதா? அளவு இருக்குது. என்ன அளவு? 2 விதமாக உயர்த்தலாம். கைகளை உயர்த்துறது இருக்கா இல்லையா? ஒண்ணு, தோல் பூஜை இருக்குல்ல, தோல் பூஜத்துக்கு நேர கை வர்ற அளவுக்கு, நேரம் தொடுறதுன்னு அர்த்தம் இல்ல, அந்த அந்த மட்டம், தோல் பூஜை மட்டத்துக்கு வர்ற அளவுக்கும் உயர்த்திக்கலாம், காதுடைய அளவுக்கும் உயர்த்திக்கலாம். சில பேர் காது அளவுக்கு உயர்த்தணும்னு காதை போய் இப்படி தொடுவாங்க. இதுக்கு ஆதாரம் கிடையாது. உயர்த்தணும், அந்த கோடு கிழிச்சா என்ன செய்யணும்? காதுக்கு நேரம் வரணும். காதுக்கு நேரம் வருதா இல்லையா? தோல் பூஜத்துக்கு நேரம் வருதா இல்லையா? அப்ப தோல் மட்டத்துக்கு இருக்கிற மாதிரியும் கையை உயர்த்தி இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காது மட்டத்துக்கு கொஞ்சம் கூட, காது மட்டத்துக்கு வர்ற மாதிரியும் கையை உயர்த்தி இருக்கிறாங்க. தக்பீர் கட்டும் பொழுது தோல் பூஜை வர்ற மாதிரி இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம், அதாவது 4 விரக்கடை முன்ன பின்ன, அவ்வளவுதான். இப்படி இருந்தா தோல் பூஜத்துக்கு மட்டமா இருக்கும். ஒரு 4 விரக்கடை சேர்ந்து போச்சுன்னா காது மட்டத்துக்கு சரியா போயிடும். ஒரு 4 விரல் அவ்வளவு கொஞ்சம் கூட குறைய, சின்ன வித்தியாசம். அப்ப கையை உயர்த்தும் பொழுது தோல் பூஜத்துக்கு நேரா வர்ற மாதிரி, தோல் பூஜை மட்டத்துக்கு உயர்த்து, மட்டம்னு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு, தோல் பூஜத்தினுடைய மட்டத்திற்கு உயர்த்துவார்கள், காது மட்டத்திற்கு உயர்த்துவார்கள் என்று 2 விதமாகவும் வருது. 2க்குரிய ஆதாரத்தை பார்க்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்ததஹ தக்பீர் ஃபி ஸலாத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை தொழுகையில் ஆரம்பித்து ஃபரஃபஅ யதைஹி ஹீன யுகப்பிரு, தக்பீர் சொல்லும் பொழுது தன்னுடைய கைகளை உயர்த்தினார்கள். எது அளவுக்கு உயர்த்தினார்கள்? ஹத்தா யஜஅலஹுமா ஹிதுவ மன்கிபைஹி, தன்னுடைய தோல் புஜத்தின் மட்டத்திற்கு, மன்கிப்னா தோல் புஜம், தோல் புஜத்தின் மட்டத்திற்கு நெஞ்சிருக்கார்கள், உயர்த்தி இருக்கிறார்கள். உயர்த்தியதை நான் பார்த்திருக்கிறேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லி போறேன். இந்த சொல்லக்கூடிய அம்சம், சட்டங்கள் எல்லாமே ஆண் பெண் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். பெண்களுக்கு சந்தேகம் வரும், அதுக்காக தான் சொல்றேன். இதுல ஆம்பளைக்கு ஒரு மாதிரி தொழுகை, பொம்பளைக்கு ஒரு மாதிரி தொழுகை எல்லாம் இஸ்லாத்துல கிடையாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று. ஆக இப்ப சொல்றது யாருக்கு உள்ள சட்டம் விளைவிக்கிறேன்னு, நீயத்துல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் ஆண் எப்படி தொழ வேண்டும் அப்படிதான் என்ன பெண்ணுக்கும். ஆணுக்கு ஒரு முறை பெண்ணுக்கு ஒரு முறை எல்லாம் ஃபிக்ஹ்ல எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆதாரம் அதுக்கு இல்ல. ஆணுக்கு ஒரு முறையா தொழணும், பெண்ணுக்கு ஒரு முறையா ருக்கு, ஆணுக்கு ஒரு முறையா சஜிதா, பெண்ணுக்கு வேற ஒரு முறையா சஜிதா எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆதாரம் இதுக்கு இல்ல. சஹாபாக்கள் எப்படி தொழுதாங்களோ அதே மாதிரி தான் சஹாபி பெண்களும் தொழுதிருக்கிறார்கள். இதுல ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு விஷயத்துக்கு வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்துவார்கள், ஹத்தா யஜஅலஹுமா ஹிதுவ மன்கிபைஹி, தன்னுடைய தோல் புஜத்தின் மட்டத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்துவார்கள். இது எங்க இருக்கிறது? சஹீஹுல் புகாரியிலையும் முஸ்லிம்லையும் இது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். தோல் புஜத்தின் மட்டத்திற்கு கையை உயர்த்தணுங்கிறது புகாரியில இடம்பெற்றிருக்குது, முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்னஹு ரஆ நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகால் ஹத்தா யுஹாதிய பிஹிமா ஃபுரூஅ உதுனைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை அபூ கத்தாதா அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போது தன்னுடைய கைகளை தக்பீர் சொல்லும் பொழுது உயர்த்துவார்கள். எது வரைக்கும்? தன்னுடைய 2 காது மட்டத்திற்கு வரும் அளவுக்கு நிச்சயவார்கள், உயர்த்துவார்கள். அப்ப தோல் புஜத்தின் மட்டத்திற்கு உயர்த்துவதும் ஆதாரம். இது காது மட்டத்துக்கு உள்ளது முஸ்லிம்ல அபூதாவுல இருக்கு. தோல் புஜம் வரைக்கும் உயர்த்துவதற்குரிய ஆதாரம் எங்க இருக்குது? புகாரியிலே முஸ்லிம்ல இருக்கிறது. காது மட்டத்திற்கு உயர்த்துவதற்குரிய ஆதாரம் எங்க இருக்குது? எங்க இருக்குது?
முஸ்லீம்லையும் அபுதாவுலையும் இருக்குது. சரி, அப்ப காது மட்டத்துக்கும் உயர்த்திக்கலாம். இது அறிவிக்கிறது வந்து கதாதா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. முஸ்லீம்லையும் அபுதாவுலையும் இடம்பெற்றிருக்கிறது. இதுல இந்த காதை தொடுறதுன்னு சொல்றாங்களா இல்லையா, இதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. இப்படி தக்பீர் கட்டும் இப்படி தொடுறது, அது ஒரு சைஸா இப்படி எல்லாம் வளைக்கிறது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. சரி, கையை உயர்த்திட்டோம். கையை தக்பீர் சொல்லும் போதும் உயர்த்திக்கலாம், சொல்லிட்டும் உயர்த்திக்கலாம், அல்ல உயர்த்திக்கிட்டு சொல்லலாம்னு சொல்லியாச்சு. தோல் புஜம் வரைக்கும் உயர்த்தலாம், காது மட்டத்துக்கும் உயர்த்தலாம், இதையும் சொல்லியாச்சு. இந்த உயர்த்துறது இருக்குல்ல, இப்படி இப்படி உயர்த்தலாம்ல, இப்படியும் உயர்த்தலாம், இப்படியும் உயர்த்தலாம், இப்படியும் உயர்த்தலாம், பல மாதிரி உயர்த்தலாம்ல. இந்த கையை எப்படி வைக்கிறது? இப்படியும் உயர்த்தலாம், இப்படி உயர்த்தலாம். என்ன மாதிரி உயர்த்துறது? கையை உயர்த்தணுங்கிறதா இங்க வந்திருக்குது. என்ன மாதிரி உயர்த்தணும்? இப்படி உயர்த்துறதா அல்லாஹ் அக்பர், இப்படி உயர்த்துறதா வச்சிடலாம்ல, இப்படி அல்லாஹ் அக்பர் இப்படி உயர்த்தினா உயர்த்துறது தான், அல்லது இப்படி உயர்த்துறதா, எந்த மாதிரி உயர்த்துறது, இப்படிதான் உயர்த்துறதா? அது என்னன்னு கேட்டா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அழகான முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு வருது, காம இத ஸலாத்தி ரஃபா யதைஹி மத்தன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக நிற்கும் பொழுது தன்னுடைய கைகளை இயல்பாக உயர்த்துவார்கள். ஒருத்தன் இப்படி உயர்த்தினா இயல்பா எப்படிங்க வரும்? அதான் செயற்கையா போட்டு சிரமம் இருக்கக்கூடாது. இப்படின்னா ஒருத்தன் வேணும் இப்படி செய்யணும். இப்படி நீங்க சாதாரண உயர்த்தினா இப்படி கை வரும், சும்மா இப்படிதான் வரும், கை இப்படித்தானே வரும். இப்படின்னா ஒரு வளைக்கணும், சிரமப்படணும், இதுக்கு மனக்கடணும். இப்படின்னா இது ஒரு மனக்கடணும். இப்படின்னா இயல்பு இல்லை, இயல்புக்கு மாற்றமான காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்து எப்படி இருக்கும்? இயல்பாக. அப்போ இயல்புலையே கையை இதுக்குன்னு பெரிய ரிஸ்க், இப்படி வளைஞ்சிருக்கணும், இப்படி கிப்லா பார்க்கணும், இப்படி போட்டு செய்வாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். தக்பீர் கட்டும் பொழுது 5 வரலும் கிப்லாவை நேரம் இருக்கணுமா, அதை வச்சுக்கிட்டு இப்படி காதை போய் தொட்டு இப்படி வச்சுக்கிட்டு பெரிய சிரமம் எடுப்பாங்க. இதுக்கெல்லாம் கிடையாது. இயல்பா நீங்க வாட்டு உயர்த்த வேண்டியதான். இது வந்து உங்களுடைய இயல்புல ஒருத்தனுடைய கை ஒரு மாதிரியா இருக்கும், ஒருத்தன் இயல்பா அப்படி உயர்த்தும் போது இப்படி அமையலாம். ஒருத்தனுடைய இயல்புல என்ன செய்யலாம், கை இப்படிதான் இயல்பா ஒருத்தனுக்கு வரும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாகத்தான் செஞ்சிருக்கிறாங்க, உயர்த்திருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சிரமமோ அதுக்குன்னு ஒரு கஷ்டமோ எடுக்கக்கூடாது. உங்களுடைய இயல்புல எப்படி வருமோ அப்படி செய்யணும். இப்படி செஞ்சா இது இயல்புன்னு சொல்ல மாட்டான். இயல்பா அப்படி ஒருத்தன் வச்சிருப்பான், இயல்பு சும்மா இருக்கிறது தான். அந்த மாதிரி இயல்பா வச்சுக்கிற வேண்டியது கையை. இயல்பா உயர்த்துவார்கள் என்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அபூதாவுதிலையும் நசையிலையும் திருமதியிலையும் அஹ்மது என்ற 4 நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. இயல்பாக உயர்த்துவார்கள் என்பது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். கையை உயர்த்தியாச்சு. கையை உயர்த்தின பிறகு என்ன பண்றது? வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? கையை உயர்த்தி எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கணும். சில பேர் இப்படி வைக்குவாங்க, பார்க்குறோமா இல்லையா? இப்படி சில பேர் வைப்பாங்க, சில பேர் இப்படி வைக்கிறோம், சில பேர் இப்படி வைப்பாங்க, சில பேர் இப்படி வைப்பாங்க, பல மாதிரிலாம் வைக்கிறாங்க, இப்படிலாம் வைக்கிறாங்க. சில பேர் இப்படி இப்படி சைட் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வளையம் போட்டு இப்படிலாம் வைக்கிறாங்க. பல மாதிரியா பெரிய ஒரு கஷ்டம் எடுத்துக்கிட்டு வைக்கிறாங்க. இது எப்படி தான் வைக்கிறது? இந்த கையை, இந்த உயர்த்தின கையை எப்படி வைக்கிறது என்றால், இந்த கையை வைக்கிறது சம்பந்தமா 2 விதமான செய்திகள் வருது. கையை எங்க வைக்கிறது என்பதுல 2 விதமான செய்திகள் வருதுங்க. இந்த 2 விதமான செய்தி இல்லாம உள்ள சமாச்சாரங்கள் நம்ம நடைமுறையில் இருக்குது. உதாரணமா இப்படி வைக்கிறாங்க சில பேர், பார்க்கறோமா இல்லையா? இப்படி ஒரு சைஸ்ல சும்மா இயல்பா இல்லாம இடது பக்கத்துல கொண்டு இப்படி கையை வச்சு இப்படி நீட்டிட்டு இருக்க தொழுவும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஷாபி பள்ளியில சாதாரணமா பார்க்கலாம். இப்படி வைக்கிறாங்க. இப்படி வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லைங்க. இப்படி வைக்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாகவோ அல்ல சஹாபாக்கள் செஞ்சதாகவோ அல்லது ஷாபி இமாமே இப்படி சொன்னதாகவோ இல்லை. ஷாபி இமாமும் கூட நெஞ்சில வைக்கணும்னு தான் சொல்றாங்க. ஷாபி மதம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஷாபி இமாமும் இப்படி சொல்லல, இப்படி கொண்டே வச்சுக்கன்னு சொல்லல. இப்படி வைக்கிறது பல ஹதீஸ்களுக்கு மாற்றம் செய்யற மாதிரி ஒரு வேலையை உண்டாக்குது. எப்படி? நீங்க சஃப்ல நிற்கும் பொழுது நெருங்கி நில்லுங்கள் என்பது ஹதீஸுங்க. இப்படி நெருங்கி நிக்கலுமா? இவன் 2 ஆள் எடுத்து அடிச்சுக்கிறான. இப்படி நிற்கும் பொழுது இவன் கைக்கு அப்புறம் தான் இன்னொருத்த நிக்கணும். அப்ப இவ்வளவு கேப் உண்டாது பாருங்க. நெருங்கி நில்லுங்கள்ங்கிற ஹதீஸுக்கு முதல்ல மாத்தம் இப்படி செய்யறது சஃப்ல நிற்கும் போது. அப்ப இது இயற்கைக்கு மாத்தமா செயற்கையான முறையில் வேணும்டே போய் இப்படி இடிச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள இடிக்கிற மாதிரி நிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாதுங்க. இது ஆதாரமற்ற செய்தி. இன்னொன்னு என்ன? தொப்புள் கீழே கட்டுறது. இப்படி கட்டுறாங்கல்ல சில பேர், இப்படி சில பேர் கட்டுறாங்க. இதுக்கு சில ஹதீசுகள் இருக்குது. இதுக்கு என்ன செய்யுது? சில ஹதீஸ் இருக்குது. நெஞ்சில வச்சாங்க என்று சொல்லி சில ஹதீசுகள் இருக்குது.
இந்த ரெண்டு செய்திகள்லையும் எந்த செய்தி ஆதாரமா உள்ள செய்தி அதை நம்ம பார்க்கணும். ரெண்டு விதமான செய்தி வருமானால் அந்த ரெண்டு செய்தியில நம்பகமான செய்தி எது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்பகமான செய்தி எதுன்னு முடிவு செய்யறது எப்படிங்கிறத நாளைக்கு ஹதீஸ்களின் பாகுபாடுகள் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க கமாலுதீன் மதனிக்கு, ஒரு அழகா அதை சொல்லுவாரு. இப்ப நம்ம சுருக்கமா நான் சொல்லிப்படுறேன். இந்த ஒரு செய்தி அறிவிக்கக்கூடியதுல ஒரு மோசமான பொய்யர் இடம் பெறாரு. அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஆசாமி என்னவா இருக்காரு, பொய்யரா இருக்காரு. இன்னொரு செய்தியை சொல்லக்கூடிய அவ்வளவு பேருமே உண்மை சொல்றவங்களா இருக்கிறாங்க. இப்ப நம்ம எதை எடுத்துக்கிறேன், உண்மை சொல்றவங்க தானே எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, தொப்புளு கீழே கைய வைக்கிறது இருக்கா இல்லையா, அந்த தொப்புளு கீழே கைய வைக்கிற சம்பந்தமா உள்ள ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக இருக்கிறது. மின சுன்னத்தி ஃபி ஸலாத்தி வலுல் அக்குஃபி அலல் அக்குஃபி தஹ்த ஸுர்ரா, தொழுகையில உள்ள சுன்னத்தில் உள்ளதாகும் கைகள் மீது வைக்க வேண்டும், தொப்புளுக்கு கீழே வைக்க வேண்டும், தொப்புளுக்கு கீழே வைப்பதுதான் சுன்னத்தாகும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி அஹ்மது நூலிலையும் அபூதாவுதுங்கிற நூலிலையும் இடம் பெற்றிருக்கிறதுங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஹ்துல் அக்குஃபி அலல் அக்குஃபி ஃபி ஸலாத்தி தஹ்த ஸுர்ரா, அதாவது தொழுகையிலே தொப்புளுக்கு கீழே ஒரு கையால் ஒரு கையை பிடித்துக் கொள்ள வேண்டும், தொப்புளுக்கு கீழே தான் என்ன செய்யணும் வைக்க வேண்டும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கு. ரெண்டு ஹதீஸ் இருக்கு. எதுக்கு தொப்புளுக்கு கீழே கையை வைக்கிறதுக்கு ரெண்டு ஹதீஸ் இருக்குதுங்க. சரி, இந்த ரெண்டு ஹதீஸ்லயுமே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னதாக அறிவிக்கிறார் இல்லையா ஒருத்தர், அவருடைய பெயரு அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் கூஃபி, கூஃபாவை சேர்ந்த, கூஃபாண்டா ஒரு ஊர், பஸ்ரா அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், கூஃபாவை சேர்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் என்பவர் இந்த ரெண்டு ஹதீஸிலையும் என்ன செய்யறாரு, இடம் பெற்றிருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னதாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னதாகவும் தெரிவிக்கக்கூடிய ஆள் யாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் கூஃபி என்பவர் இடம் பெறார். இவரை பத்தி அஹ்மது நூல்ல அந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கு இல்லையா, அஹ்மது இமாம் எந்த நூல்ல இமாம் அஹ்மது இமாம் பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்களோ அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு லைஃபுன், இந்த ஆள் அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் என்பவர் ரொம்ப பலவீனமானவர், கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. இமாம் நவவி அவர்கள் லைஃபுன் பில் இத்திஃபாக், எல்லாரும் யோகவித்து இந்த ஆள் சரியில்லாத ஆள்னு சொல்லியிருக்கிறாங்க. யார, அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் கூஃபி என்பவரை எல்லா ஹதீஸ் கலையுடைய மேதைகளும் அவரை ஆராய்ச்சி பார்த்து அவர் சரியான நினைவாற்றல் உள்ளவர் இல்ல, சரியான முறையில் சொல்லக்கூடியவர் இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன சொந்த கைச்சரக்கையும் சேர்த்துக்கிற கூடியவர் என்றெல்லாம் அவரை பத்தி விமர்சிச்சிருக்கிறாங்க. இதை அஹ்மது இமாமும் சொல்லிவிட்டாங்க, அபூதாவுதும் சொல்லிவிட்டாங்க. அபூதாவுதுல அந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கு இல்லையா, அபூதாவுதுலையும் அஹ்மதுலையும் தான் அந்த ரெண்டு ஹதீஸ் இடம் பெறுது. அபூதாவுது இமாமும் இவர் சரியான ஆள் இல்லைன்ட்டாங்க, அஹ்மது இமாமும் இந்த ஆள் சரியான ஆள் இல்லைன்ட்டாங்க. அப்ப எந்த ரெண்டு கிதாபுல இது இடம் பெற்றிருக்கிறதோ அந்த ரெண்டு கிதாபுடைய ஆசிரியர்களுமே இந்த தகவல் என்ன இல்ல, சரியான தகவல் இல்லைன்னு முடிவு செஞ்ச, வேற ஆளுக்கு கூட சொல்லல. எந்த முஸ்னத் அஹ்மதுல இடம் பெற்றிருக்கிறதோ அந்த அஹ்மது இமாமே சொல்லி போடுறாங்க, எந்த அபூதாவுல இது இடம் பெற்றிருக்கிறதோ அவங்களே சொல்லி போடுறாங்க இது சரியான செய்தி இல்ல, ஆதாரபூர்வமான செய்தி இல்ல. புகாரி இமாமும் லைஃப்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, வேற எங்க தான் வைக்கிறது அப்படின்னு கேட்டா, வாயில் இப்னு ஹுஜர் என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள், ஸல்லைத்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுதிருக்கிறேன். ஃபவலா யதஹுல் யும்னா அலா யதிஹில் யுஸ்ரா அலா யதிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலக்கரத்தை இடக்கரத்தின் மீது வைப்பார்கள், வலது கரத்தை இடது கரத்தின் மீது வைத்து அது எங்க வைப்பார்கள், நெஞ்சில் வைப்பார்கள். எங்கதான் வைக்கணும், நெஞ்சில் வைப்பார்கள் என்று, நெஞ்சில் வைப்பார்கள் என்று இப்னு ஹுஸைமா அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். இதுல வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பிக்கைக்குரியவர்கள், யாருமே பொய் சொன்னவங்க என்றோ நினைவு குறைஞ்சவங்க என்றோ சொல்லப்படக்கூடிய ஆட்கள் இல்ல. அப்ப நம்பிக்கையான அறிவிப்பு இதுதான், நெஞ்சில வைக்கிறதுங்கிறோம். அப்ப கைகளை தக்பீர் கட்டி கையை உயர்த்தின உடனே கைகளை எங்க வைக்கணும், நெஞ்சில வைக்கணும், நெஞ்சில வைக்கணும். அப்ப நெஞ்சில வைக்கணுங்கிற அறிவிக்கிறது வாயில் இப்னு ஹுஜர் நூல் இப்னு ஹுஸைமா அவங்களுடைய சரியான நூல்ல இடம் பெற்றிருக்கிறது. இதுல இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வைக்கிறது இடது கையை கொண்டே வலது கையில வைக்க கூடாது, எதுதான் வைக்கணும்,
வலது கையை தான் இடது கையில வைக்கணும். அதுக்கு இந்த ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சின் மீது இடது கையை வைத்து அதன் மீது வலது கையை வைப்பார்கள் என்பதாக இந்த ஹதீஸ்ல அறிவிப்பு இருக்கிறதுனால இடது கையை நெஞ்சில வச்சு அதுக்கு மேல என்ன செய்யணும், வலது கை வைக்கணும். இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்கணும். அதுதானா? சரி சரி. அடுத்து இந்த கையை வச்சிருவோம் இல்லையா, வலது கையை இடது கையில வைக்கணும். வலது கையை இடது கையில வைக்கணும்னு சொன்னா எப்படி வைக்கிறது? இப்படி வைக்கிறதா, இப்படி வைக்கிறதா? இது வைக்கிறதானே, இது இடது கை, இது வலது கை. இந்த வலது கை இடது கையில இப்படி வச்சாலும் வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம், இப்படி வச்சாலும் வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம், இப்படி வச்சாலும் வச்சுக்கிறேன். இப்படி ஓரத்தில் கொண்டு வைக்கிறதா, நடுவில் வைக்கிறதா, அல்லது இப்படி வைக்கிறதா? எப்படி வைக்கிறது? நெஞ்சில வைக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இடது கையில கொண்டு போய் எதை வைக்கணும், வலது கையை வைக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த வலது கையை இடது கையில எப்படி வைக்கிறது என்றால் அதுக்கும் ஹதீஸ்ல தெளிவா இருக்குங்க. ஒண்ணு விடல, எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாங்க சஹாபாக்கள், ஒண்ணு விடல. ரசூலுல்லாஹி கவனிச்சு, அதாவது அதே வாயில் இப்னு ஹுஜர் என்ற நபித்தோழர் தான் அறிவிக்கிறாங்க. இது நசையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸுங்க. இதுல இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது கையை வைக்குவாங்களா இல்லையா நெஞ்சில, அத 3 விதமாக வைத்திருக்க நான் பார்த்திருக்கிறேன். 3 விதமாக என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். அது என்ன 3 விதம் என்று கேட்டால், வலா யதஹுல் யும்னா, தன்னுடைய வலது கரத்தை அலா கஃபிஹில் யுஸ்ரா, இடது கரத்தினுடைய கஃபுண்டா இதுக்கு சொல்றதுங்க. இதுதான் கஃபு. கஃபுண்டா கையில இந்த இடத்துல இந்த இடத்துல உனக்குள்ள இருக்குல்ல, இதுக்கு தான் கஃபுங்கிறது. கஃபுன்னு அரபில சொல்றது. இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? புறங்கைன்னு சொல்லுவோம் நம்ம, சரிதானா? அப்புறம் மணிக்கட்டு இது, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள பகுதிக்கு பேர் புறங்கை, சரிதானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது கையை புறங்கையில கொண்டே வச்சிருக்கிறாங்க. புறங்கை இருக்கா இல்லையா, புறங்கையில கொண்டே வைத்திருக்கவும் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு முறை. இன்னொரு முறை என்ன, ஒரு ருசுகி, இந்த கையை கொண்டு போய் மணிக்கட்டுகளை கொஞ்சம் தள்ளி மணிக்கட்டுல வைத்திருக்கவும் பார்த்திருக்கிறேன். அது ஒரு இது. இன்னொன்னு ஒரு சாயிது. சாயிது என்று சொன்னால் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள கை, இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள பகுதிக்கு பேர் என்ன, சாயிது என்று சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்றது நம்ம தமிழ்ல, முழங்கைன்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஜான் இருக்குல்ல, அந்த முழங்கை, இதான் ஒரு முழங்கை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை இந்த கையினுடைய புறங்கையில கொண்டே வைத்து இருக்கிறார்கள். கொஞ்சம் தள்ளி மணிக்கட்டிலையும் வச்சிருக்கிறார்கள், இந்த முழங்கையிலையும் வச்சிருக்கிறார். முழங்கைன்னா இது வரைக்கும் உள்ள இடம், என்ன வச்சுக்கலாம், இப்படி வச்சுதான் சரிதான் வைத்திருக்கிறார்கள். ஆக 3 விதமாகவும் வைத்திருக்க நான் பார்த்திருக்கிறேன் என்று வாயில் இப்னு ஹுஜர் என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி நசைங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. சரி, கையை வைக்கிறோம்ல, அதுக்கு இல்ல, முழங்கையை கொண்டு இப்படி பிடிக்கிறதுக்கு இல்ல, அதுக்கு ஆதாரம் இல்லைங்க. இப்படி பிடிக்கிறாங்களா இல்லையா, இப்படி சில பேர், இதுக்கு ஆதாரம் கிடையாது. நெஞ்சில வைக்கிறது அடிபட்டு போயிருது. நம்ம எங்க கையை வைக்கணும், நெஞ்சில வச்சுக்கிட்டு தான் மற்ற இடத்த பிடிக்க பார்க்கணும். நமக்கு முதல் பாயிண்ட் கை எங்க இருக்கணும், நெஞ்சில இருக்கும் பொழுதே இப்படி இப்படி தள்ளிக்கலாமே தவிர நெஞ்ச விட்டு நெஞ்ச கூட கை இப்படி வந்து நீங்க இப்படி வச்சுக்கிட்டா இப்படி சில பேர் கட்டுறாங்க. நம்ம ஆட்களை நம்ம பாக்குற பள்ளியாசல்ல இப்படி இப்படி கட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே அப்ப என்ன செஞ்சிடறாங்க, இப்படி கட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது வந்து தொழுகைக்குள்ள தக்பீர் இல்லைங்க. இப்படி கட்டுனா இது என்ன இல்ல, கை நெஞ்சில இருக்கா, நெஞ்சில இல்ல வயிற்றுக்கு வந்துருச்ச கை. அவன் நெஞ்சில கட்டணும்னு தான் நமக்கு இருக்க தவிர வயிற்றுல கட்டுமாறு வரல. அதனால வைக்கிறதா நெஞ்சில வச்சுக்கிறங்க, இப்படி வச்சுக்கிறங்க, இப்படி வச்சுக்கிறங்க, இப்படி வச்சுக்கிறோம், தள்ளிக்கிறங்க, இவ்வளவுதான். இந்த கையில உள்ள தூரத்துக்குள்ள வச்சுக்கலாம். இது ஒரு கணக்கு நிர்ணயிக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெஞ்சில வைத்து இப்படி வைத்துக் கொள்ளலாம், இப்படி வைத்துக் கொள்ளலாம், இப்படி வைத்துக் கொள்ளலாம், இவ்வளவுதான். இப்படித்தான் முறை இருக்கு. சரி, இப்படி வைக்கத்தான் வேணுமா, பிடிச்சுக்கணுமா? கையை வைக்கிறவங்க கையை வையணும்னு அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்க கூடாதுல்ல. வையணும்னா எப்படி வேணாலும் வைக்க. சில பேர் நீங்க பாப்பீங்க இப்படி கட்டுவாங்க, இப்படி கட்டுவாங்க, சில பேர் இப்படி கட்டிருப்பாங்க, சில பேர் இப்படி கட்டிருப்பாங்க, இப்படிலாம் கட்டுறாங்கல்ல. அப்ப எந்த முறையில இப்படி பிடிக்கணுமா, கையை வைக்கிறதுங்கிறத இப்படி பிடிக்கணுமா, அல்ல இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கணுமா, இப்படி வைக்கணுமா, எப்படி வைக்கிறது என்று கேட்டால் அதுக்கு ஹதீஸ்ல இருக்கு பாருங்க. ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான காயிமன் ஃபி ஸலாத்தி கபல பி யமீனிஹி அலா ஷிமாலிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நிற்கும் பொழுது தன்னுடைய வலக்கரத்தால் இடக்கரத்தை பிடித்துக் கொள்வார்கள். இப்படி வைக்காம பிடிச்சுக்கிறது, பிடிக்கிறது தானே, பிடிக்கிறதா உங்களுக்கு வழங்குதுல, இப்படி பிடிச்சுக்கிறது, இப்படி பிடிச்சு கொள்வார்களா நின்றுக்கிறாங்க. இது எங்க இருக்கு,
வாயில் இப்னு ஹுஜர் என்ற நபித்தோழர் அறிவிக்க நசைங்கிற கிதாபுல இடம்பெற்றிருக்குதுங்க இது. அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஆனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகத் வலாத்து ஷிமாலி அலா யமீனி பிஸ்ஸலாம். நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வலது கைக்கு மேல இடது கையை வைத்து தொழுது கொண்டிருந்தேன். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு வந்து ஃபஅகத பி யமீனி, என்னுடைய வலது கையை பிடிச்சி ஃபவலா அலா ஷிமாலி, என்னுடைய இடது கையை நீச்சு வைத்தார்கள், பிடிக்க சொல்லல. அப்ப வைக்கவும் செய்து கொள்ளலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செஞ்சு காட்டிருக்கிறாங்க, எப்படி பிடித்து செய்து காட்டிருக்கிறார்கள். பிடிக்காம சும்மா அப்படி வச்சுக்கிட்டாலும் சரிதான். அப்ப வைத்துக் கொள்வதுங்கிறது ஹதீஸ் நசையில தான் இருக்குது. இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. அப்ப தக்பீர் கட்டி கையை இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு. நெஞ்சில கையை வைக்கணும். அதை அப்படி பிடிச்சிக்கிறா இருந்தாலும் பிடிச்சிக்கிறலாம், அல்லது சும்மா இப்படி வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். பிடிக்கிறதுனா அப்படி பிடிக்கணுங்க, வைக்கிறதுனா இப்படி வைக்கிறது. வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு ரெண்டுக்கு. அப்ப பிடித்துக் கொள்ளவும் செய்யலாம், வைத்துக் கொள்ளவும் செய்யலாம். ரெண்டுமே நசைங்கிற ஹதீஸ் நூல்ல இடம் பெற்றிருக்கிறது. இதாங்க தக்பீர் கட்டுற முறை. தக்பீர் தான் முடிஞ்சிருக்கு இப்ப இவ்வளவு நேரத்துக்கு. நீங்க நினைக்கிறீங்க ஒரு எல்லாத்தையும் சொன்னா எப்படி டைம் இது சொல்றதுக்கு ஒரு நேரமா நீங்க நினைச்சிருப்பீங்க. தக்பீர் சொல்றதுலாம் என்ன செஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போயிருக்கு தக்பீர் சொல்றதுல மட்டும். அதுதான் சொன்னா அதுல ருக்கோட முடிஞ்சு போயிரும் எல்லாம் விளங்கி செஞ்சா. அதுவும் நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஒவ்வொன்றுக்கு 7-10 ஹதீஸ்கள் நிறைய இருக்கும் ஆதாரமா. நிறைய ஹதீஸ்னா ஒண்ணு தான் உங்களுக்கு சொல்லிட்டு போகுது, எல்லாத்தையும் தேவையில்லைன்னு. அதனால என்ன செய்யலாம், தக்பீர் கட்டி பிடிச்சிக்கிறோம், நெஞ்சில வைக்கணும், கையை பிடித்துக்கிறவும் செய்யலாம், அல்ல சும்மா வைத்துக் கொள்ளவும் செய்யலாம். சரி, அதுல தக்பீர் கட்டின பிறகு கட்டியாச்சு. என்ன செய்யறது, ஓதுறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தலை இருக்குல்ல, தலை தானே பிரதானமான உறுப்பு. இந்த தலையை என்ன செய்யறது, இப்படி பாகத்துட்டு இருக்கலாமா, இப்படி சில பேர் பல மாதிரி இருக்காங்களா இல்லையா, இப்படி சில பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க, பல மாதிரி இருக்கிறாங்க. இது எப்படி தலையை எப்படி வச்சுக்கிறது, பார்வை, நம்முடைய பார்வை எங்க இருக்கணும், தக்பீரை கட்டியாச்சு, நம்முடைய பார்வை எங்க இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. அதுக்கு தெளிவாகவே நமக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலங்கள்ல தொழும் பொழுது தக்பீர் கட்டிக்குவாங்க. தக்பீர் கட்டி இப்படி வானத்தை பார்த்துட்டு தொழுவாங்க ஆரம்ப காலத்துலங்க. இது அல்லாஹ் கண்டிச்சுட்டான். ஆரம்ப காலத்துல தக்பீர் கட்டி என்ன செய்வாங்க, இப்படியே மேல பார்த்துக்கிட்டு தொழுதுட்டு இருப்பாங்க வானத்தை நோக்கியவர்களாக. அதாவது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா ரஃபா பஸரஹு இல ஸமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது தன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துபவர்களாக இருந்தார்கள். ஃபனஸலத் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையிலே அடக்க ஒடுக்கமாக இருக்கின்ற மூமின்கள் தான் வெற்றி அடைந்தார்கள் என்று ஆயத்து இறங்கியவுடனே தன்னுடைய தலையை தாழ்த்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இது அடக்க ஒடுக்கத்துக்கு மாற்றம்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க நமக்கு. அடக்க ஒடுக்கமாக தொழுபவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் ஒரு ஆயத்து இருக்குங்க. சூரத்துல் மூமினூன் என்ற சூராவுடைய முதல் ஆயத்தே அதான். கத் அஃப்லஹ என்ற அந்த ஜுஸு ஆரம்பிக்கும். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ, அந்த சூராவுடைய முதல் ஆயத்து. அந்த ஆயத்துல இறங்கி என்ன சொல்றது, அந்த ஆயத்து, யார் தொழுகையில அடக்க ஒடுக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிற ஆயத்து இறங்கின உடனே என்ன செஞ்சிட்டாங்க, உயர்த்திக்கிட்டு இருந்த தலைய தாழ்த்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஹாக்கிம்ங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது மாத்திரம் இல்ல, தெளிவா தடை வேற இருக்குது. வானத்தை நோக்கி இப்படி உயர்த்துற தொழும் பொழுது நம்ம தலையை வானத்தை நோக்கி உயர்த்திருக்கு கடுமையான தடை வேற இருக்கிறது. என்ன தடை, அன் அபீ ஹுரைரா அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا ينتهين اقوام يرفعون ابصارهم الى السماء في الصلاه, தொழுகையிலே தங்கள் பார்வைகளை வானை நோக்கி உயர்த்துகிறார்களே அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், கட்டாயம் அந்த காரியத்திலிருந்து தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் எச்சரிக்கை செய்ததாக அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மது, முஸ்லிம், நஸஈ ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப பார்வையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினாங்க, பிறகு மாத்திக்கிட்டாங்க, உயர்த்தற நிப்பாட்டிக்கிட்டாங்க. நமக்கு என்ன உத்தரவு போட்டாங்க, உயர்த்தல் ஆகாது, வானத்தை நோக்கி தலைய உயர்த்தல் ஆகாது என்று கட்டளை போட்டாங்க. அதனால பார்வையை உயர்த்தி கொள்ளக்கூடாது, தாழ்த்தி கொள்ளணுங்க. தாழ்த்தி கொண்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, ஓதுறது ஆரம்பிக்குது. தக்பீர் கட்டிட்டோம், அவரை தாழ்த்திக்கிட்டோம், தக்பீர் கட்டிட்டு ஓதுறது ஆரம்பிக்குது.
அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நல்ல கவனிக்கு தான் தொழுகை ஆரம்பிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டின உடனே கொஞ்ச நேரம் சும்மா இருப்பார்கள். தக்பீர் கட்டி செய்வாங்க, சும்மா கொஞ்ச நேரம் சுக்கூத் மௌனமாக இருப்பார்கள். இருக்கும் பொழுது அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, ஓத ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓத ஆரம்பிப்பாங்க. அப்ப அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நீங்க கொஞ்ச நேரம் தக்பீர் கட்டி சும்மா நிக்கிறீங்களே, அந்த நேரத்தில் என்ன ஓதுறீங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா தக்பீர் கட்டிட்டு நம்ம அந்த வஜ்ஜகத்தை இதெல்லாம் ஓதுறமே, இதெல்லாம் சத்தம் போட்டு ஓதுறது இல்லை தானே, இதெல்லாம் வாய்க்குள்ள ஓதிக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டி விட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யறாங்க, இமாமா நிற்கும் போது மற்றவங்களுக்கு கேட்காத முறையில் என்னமோ ஓதுறாங்க. ஓதுறத பார்த்துட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, தொழுதெல்லாம் முடிச்ச பிறகு கேட்கறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களே, அதுல என்ன நீங்க ஓதுறீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு எப்படி பைன ஃபகுல்து பி அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் பைன தக்பீர் மா கிராத்துக பைன தக்பீர் வல் கிரா, கிராத்திற்கும் தக்பீருக்கும் மத்தியில நீங்கள் என்னத்தை ஓதுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே கால சொன்னார்கள், அகூலு அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இந்த பின்னா ஒரு துவா, இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவேன் என்று சொல்கிறார்கள். இந்த துவா எழுதுறவங்க எழுதிக்கலாம், எழுதி போறாங்க. எல்லாத்துக்கும் புரியுமா, பெருசாக எழுதிக்கலாம். எடுத்து வாங்குதா, அதுதான் அவளுங்களே எடுத்து தமிழ்ல எழுதணுமா? சரி, தமிழ்ல தான் சொல்றேன், உச்சரிப்புக்காக தான் இருக்குது. தமிழ்ல தான் ரெக்கார்ட் ஆகுதுல ஆடியோவில். தமிழ்ல சொல்லிடுவோம், அதை வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம். இது அரபி தேவையில்லவங்க அரபி எழுதிக்கலாம் பார்த்து. அதாவது அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க தக்பீர் கட்டிட்டு கிராத் ஓதுறதுக்கு இடையில கொஞ்ச நேரம் மௌனமா நிக்கிறீங்களே, அந்த இடத்துல என்ன ஓதுறீங்க என்று கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனசி, அல்லாஹும்ம அக்ஸில் ஹதாயாய பில் மாயி வஸ் ஸல்ஜி வல் பரத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரில இருக்குது. இது போக இன்னொரு விதமான வார்த்தை ஒன்னு எழுதிப்பட்டா போதும், இதே தான், இதுல சின்ன ஒரு மாற்றம். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய. இங்க மினல் ஹதாயான்னு இருக்கு இல்லையா, மினல் ஹதாயான்னு அந்த இடத்துல மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ், அல்லாஹு மகத்தில் மின் ஹதாயாய இருக்குது. இங்க அல்லாஹு மகத்தில் ஹதாயாய மின் இல்லாம இருக்குது. அது வித்தியாசத்தோட வேற ஒரு அறிவிப்புல இடம்பெற்றிருக்கு. அது ரெண்டு விதமா ஓதிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு அர்த்தம் வேணுமா? அர்த்தம் வேணும். அல்லாஹும்ம இறைவா, பாயித் பைனி வ பைன ஹதாயாய, எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கு மத்தியிலே நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக. எவ்வளவு தூரம்? கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே, மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையே உள்ள தூரத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. எனக்கும் பாவத்துக்கு மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கிழக்கு மேற்கு தூரத்தை யாராவது கணக்கிட முடியுமா? மேற்கு அது வாட்டுக்கு மேற்கு தான், கிழக்கு அது வாட்டு கிழக்கு தான். கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில உள்ள தூரத்தை எப்படி கணக்கிட முடியாதோ அவ்வளவு தூரத்தை எனக்கும் பாவத்துக்கு மத்தியில ஏற்படுத்திரு. பாவத்தின் பக்கம் நெருங்காமலேயே என்னை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா, என்னுடைய ஏற்கனவே செஞ்சிருப்போம்ல, இனிமே தவறு வராம தூய்மையாக்கணும். இதுக்கு முந்தி செஞ்சது அதை மன்னிக்கணும் இல்லையா, அதுக்கும் கேட்கிறாங்க. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா, என்னுடைய தவறுகளை எல்லாம் நீ கழுகி சுத்தப்படுத்துவாயாக. எது மாதிரி கழுகி சுத்தப்படுத்துவாயாக? கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ், அழுக்குகளை விட்டு வெண்மையான ஆடைகள் எப்படி சுத்தம் செய்யப்படுமோ அந்த மாதிரி சுத்தம் செய்யணும். கலர் ஆடைய அவ்வளவு ரிஸ்க் கொடுத்து நம்ம சுத்தம் பண்ண மாட்டோம். ஏன்? பல அழுக்குகள் வெளியே தெரியாது. பல அழுக்குகள் வெளியே சோப் போடுவோம், அலசுவோம், தீ காய போட்டுருவோம். அதுல உள்ள சின்ன சின்ன கரைகளை எல்லாம் தேடி பார்த்து சுத்தம் பண்ண மாட்டோம். ஏன்? தெரியாது, மக்களுக்கு தெரியாது. வெள்ளாடையா இருந்தா சின்ன கரை இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியுமே, அதை கொஞ்சம் நல்லா சுத்தம் படுத்துவோம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க,
வெண்மையான ஆடை எப்படி சுத்தம் செய்யப்படுமோ அழுக்குப்படாமல் அழுக்கை விட்டும் அந்த மாதிரி நாங்கள் செய்த தவறுகளை என்ன செய்வாயாக, சுத்தம் செய்வாயாக. அல்லாஹும் மகசில் ஹதாயாய பில் மாயி வஸ் சல்ஜி வல் பரத். கழுகுவதற்குரிய பொருட்கள்ல 3 விதமான பொருள் இருக்குங்க. தண்ணீர், அது சுத்தமான பொருள் இல்லையா. அதுக்கப்புறமேலே தண்ணி உறைஞ்சு போய் பனிப்பிரதேசங்கள்ல இருக்குமே பனிக்கட்டி, இது தண்ணியை விட இன்னும் கொஞ்சம் சுத்தமானது. தண்ணீராவது என்ன செய்யும், மணல்ல ஓடி ஈடி வந்து அதுல தண்ணீர்ல என்ன செய்யும், அழுக்குகள்லாம் இருக்குங்க. பனி என்பதில் என்ன செய்யாது, தரையில ஓடுறது இல்லையே. பனி அப்படி மலை பிரதேசங்கள்ல பனி பெய்யும், பெய்ய என்ன செய்யும், வாட்டு கட்டி கட்டியா ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சிரும். அதுல என்ன இருக்கல, சுத்தமா அழுக்குகளுக்கு இடம் இல்லை. இது பனி கட்டிங்க. இன்னொன்னு இருக்கு இதை விட சுத்தமானது, கட்டியாகவே மழை பெஞ்சிருது. இந்த பனியிலையாவது கிருமிகள்லாம் இருக்கிறதுக்கு உள்ள சான்ஸுகள் இருக்குது. ஆலங்கட்டி மழை பார்த்துருக்கீங்கல்ல, ஆலங்கட்டி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவா செய்யறாங்க, அழகான இலக்கிய உவமை. ரசூலுல்லாஹ் மாதிரி இந்த அரபி இலக்கியத்துல உவமையா உதாரணமா யாருக்கும் சொல்ல முடியாதுங்க. சொல்றாங்க, என்னுடைய தவறுகளை தண்ணீரால கழுவாயாக. முதல்ல தண்ணீர்ல கழுவுனா கூட தண்ணீர்ல கொஞ்சம் அழுக்கு இருக்குமே, அது ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா. அதுக்கு பிறகு எதை கொண்டு கழுவு, பனிக்கட்டி இருக்கே இல்லையா, பனிக்கட்டியில போட்டு கழுவுனா அந்த தண்ணீர்ல மண்ணுல ஓடி வந்ததுனால உள்ள தண்ணீர்ல உள்ள கலர் மாற்றம் அதுகள் எல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் சுத்தமாகும். இந்த ஆலங்கட்டி இருக்க கட்டியாகவே மழை வாரி பெய்கிறது, அதுல இந்த கிருமிகள் கூட இருக்காதுங்க. அதை அப்படியே எடுத்து வச்சு பானையில போட்டு அப்படியே தண்ணி ஆக்குனா அந்த தண்ணியில ஒருக்கா கழுவுனா அந்த துணி எப்படிங்க இருக்கும், சுத்தம் அழுக்குகளுக்கு கிருமிகளும் எல்லாம் விட பியூரா போயிரும் இல்லையா. அந்த மாதிரி கேட்கிறாங்க, அல்லாஹும் மகசில் ஹதாயாய பில் மாயி வஸ் சல்ஜி வல் பரத். என்னுடைய தவறுகளை தண்ணீரால் கழுகி, அப்புறம் பனிக்கட்டியால் கழுகி, அப்புறமேலே ஆலங்கட்டி தான் வழங்குற உங்க ஊர்ல ஆலங்கட்டி தான் சொல்லுவீங்க, ஆலங்கட்டி மலை, ஆலங்கட்டியால போட்டு கழுகிடுவாயாகங்கிறாங்க. அப்ப இந்த 3ஐயும் போட்டு கழுகினால் ஒரு வெள்ளை துணி எப்படி பியூர் ஆகுமோ அந்த மாதிரி பாவத்தினுடைய சுவடு கூட என்னிடத்துல இல்லாம நினைஞ்சிரு தூய்மைப்படுத்துவாயாக. தொழுகை நோக்கமே அதானங்க, தக்வாவை ஏற்படுத்தி நம்ம தூய்மை ஆகணுங்கிறதான் நோக்கம். அந்த ஆரம்பமே அப்படி ஆரம்பிக்குது தொழுகை துவா. என்ன அழகான துவா தெரியுமா, இந்த துவாவை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஓதி இருக்கிறாங்க. இந்த துவாவை யாராவது ஓத நீங்க பாத்திருக்கீங்களா? ஓதுறது இல்ல. தக்பீர் கட்டணும் ஓதுறாங்களா? ஓதுறதை காமிச்சுட்டாங்க. இவ்வளவு அழகான துவா, இவ்வளவு அர்த்தமுள்ள துவா, இந்த துவா ஓதிக்கணும். இதை ஓதுறதுக்காக வேண்டி இன்னொரு தொழுகையில தக்பீர் கட்டின உடனே ஓதிய துவா. சரி, இது மாத்திரம் தான் இருக்கா? இல்ல, இன்னும் சிலது இருக்குங்க. இது எதுல இருக்குன்னு கேக்குறீங்களா? நூல். இது வந்துங்க சஹீஹுல் புகாரியில இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது போக சின்ன மாற்றத்தோட புகாரி, முஸ்லிமு, அபூ தாவூது, நசஈ, இப்னு மாஜா ஆகிய நூல்கள்ல இடம் பெற்றிருக்கு. இது ஒரு அறிவிப்பு. இது மாத்திரம் தான் ஓதணும் இல்ல. அசர் எத்தனைங்க? அசர் 4 தான் 3:45 முடிக்கணும் இல்லையா? சரி, இதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதஃப்தஹ ஸலாத்த, தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கும் பொழுது கப்பர தக்பீர் சொல்லி சும்மா கால பிறகு சொல்வார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச துவா தான் இது. போட்டு சரியில்லை சொல்லிடுவோம். சரி, இதுல இன்னொரு சொல்றாங்க, வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன். சில அறிவிப்புகள்ல முஸ்லிம்ங்கிறது சேர்ந்து வந்திருக்கு, அதான் பிராக்கெட்ல போட்டிருக்கிறேன். ஹனீஃபன் வமான மினல் முஷ்ரிக்கின்னு போய்க்கலாம், முஸ்லிம்ங்கிறத சேர்த்து வேண்டாலும் போதிக்கலாம். ஹனீஃபன் வமான மினல் முஷ்ரிக்கீன். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இவ்வளவு வரைக்கும் நம்ம ஆரம்ப பழக்கம் ஓதுவாங்க சில பேர். இவ்வளவு வரைக்கும் ஓதுறதுக்கு ஆதாரம் இல்லைங்க. அதை தொடர்ந்து அல்லாஹும்ம அன்சல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக. இதான் வஜ்ஜஹத்துங்கிறது. வஜ்ஜஹத்து ஓதுற ஆளுக்கு இதையும் ஓதலாம். இப்ப நம்ம ஓதன ஏற்கனவே சொன்ன அல்லாஹும்ம பா சொன்னமா இல்லையா, அந்த துவாவையும் ஓதலாம். அதைத்தான் ஓதணும்னு கட்டாயம் கிடையாது. எதை ஓதலாம்?
இதை வேண்டுமானாலும் ஒதுக்கிடலாம். ஆனா இவ்வளவு வரைக்கும் நம்ம ஓதுறாங்க பாருங்க, அது தெரியல. எவ்வளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தாங்களோ அவ்வளவு ஓதணும். எது நீங்க கற்றுக்கிறாங்க? இந்த ஒரு வரி விட்டுறாங்க, அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக என்று ஓதுவார்கள். இது நசையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? வஜ்ஜஹ்து வஜ்ஹி, என்னுடைய முகத்தை, வஜ்ஹனா முகம், என்னுடைய முகத்தை நோக்குகிறேன், முன்னோக்குகிறேன். லில்லதி ஃபதர ஸமாவாத்தி, வானங்களை படைத்திருக்கிறானே அவனை நோக்குகிறேன், அவனை நோக்கி என் முகத்தை திருப்புகிறேன். ஒல் அருள, பூமியையும் படைத்திருக்கிறானே அவனை நோக்கி திருப்புகிறேன். ஹனீஃபன், அசத்திய பாதையிலிருந்து விடுபட்டவனாக. ஹனீஃபன் அதுக்கு சொல்றது தப்பான பாதையிலிருந்து விடுபட்டவன், திருந்தியவன் அர்த்தம். அசத்திய வழிகளிலிருந்து விடுபட்டவனாகவும் முஸ்லிமன், கட்டுப்பட்டவனாகவும் நான் என் முகத்தை படைத்த நாயனின் பக்கம் திருப்புகிறேன். ஒமா அன மினல் முஷ்ரிக்கீன், அவனுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகளில் நானும் ஒருவன் இல்லை. நான் என்ன செய்ய மாட்டேன்? இணை வைக்க மாட்டேன். இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை, ஓ நுசுக்கி, என்னுடைய ஏனைய வணக்கங்கள், ஓ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, ஓ மமாத்தி, என்னுடைய மரணம், எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தானது. என்னுடைய தொழுகையாகட்டும், என்னுடைய ஏனைய வணக்கங்களாகட்டும், நான் வாழ்வதாகட்டும், நான் மரணிப்பதாகட்டும், எல்லாம் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உரியது. லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகரானவன், இணையானவன் யாரும் இல்லை. வபிதாலிக உமிர்து, இப்படித்தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். வ அன மினல் முஸ்லிமீன், நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களில் ஒருவனாவேன் என்று ஓதிட்டு, அல்லாஹும்ம இறைவா அன்தல் மலிக்கு, நீதான் பேரரசன், மாமன்னன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை. சுப்ஹானக, நீ தூய்மையானவன், உன்னை தூய்மைப்படுத்துகிறேன். ஒபி ஹம்திக, உன்னை போற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தங்க. இதையும் என்ன செய்து கொள்ளலாம்? ஓதிக்கலாம். அதாவது அல்லாஹும்ம பாயித் பைனி ஏற்கனவே சொன்னமே, அதையும் ஓதிக்கலாம். வஜ்ஜகத்து மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தவங்களா இருந்தால் அதை ஓதிக்கிறங்க. ஆனா எதை சேர்த்துக்கிறங்க? நீங்க மனப்பாடம் பண்ணது பத்தாது, இந்த குறைந்தபட்சம் அந்த ஒரு வரியாவது சேர்த்துக்கொண்டு இதையும் ஓதலாம். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் ஓதிருக்கிறாங்க. இன்னும் பெருசா ஒண்ணு இருக்குது, அதை வேண்டாம் ஒரு தடவை சொல்லி விட்டுறேன். என்ன என்னன்னு கேட்டா, வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ள ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த அன்த ரப்பி வ அன அப்துக லலம்து நஃப்ஸி வ அத்தரஃப்து பிதம்பி ஃபக்ஃபிர் லி ذுனூபி ஜமீஆ இன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த வஹ்தினி லிஅஹ்ஸனில் அக்லாகி லா யஹ்தி லிஅஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த லப்பைக வ சஅதைக வல் கைரு குல்லுஹு ஃபீ யதைக வஷ்ஷர்ரு லைஸ இலைக அன பிக வ இலைக தபாரக்த வ தஆலைத அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் ஓதியிருக்கிறார்கள். இது பெரிய துவா, ரொம்ப அர்த்தமுள்ள துவா. இப்படி பெரிய துவாவை நீங்க என்ன செய்யலாம்? நிறுத்தி நிதானமா கேசட்ல இருக்கிறதுனால கேட்டு எழுதி கொண்டு இதையும் ஓதிக்கலாம். ஆக இந்த வஜ்ஜஹத்து ஓதலாம், அல்லது இதை ஓதிக்கொள்ளலாம் போர்ட்ல இருக்கிறத, அல்லது என்ன செய்யலாம்? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயான்னு ஓதிக்கலாம். தக்பீர் கட்டின உடனே சுப்ஹானக்கல்லாஹும்மன்னு ஒன்று ஓதுறாங்க பாருங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக்கன்னு சொல்லி அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியதாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒன்றும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியதாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒன்றுமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுனதாக ஒரு அறிவிப்பு இருக்குது. நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓதிருக்காங்கன்னு தெரியுதோ அதை ஓதுவதுதான் நல்லது. சுப்ஹானக அல்லாஹும்ம ஓதுறவங்களா இருந்தால் அதை இந்த அல்லாஹும்ம பாயித் பைனி முதல் எழுதி போட்ட துவாவையோ அல்லது இப்போ போர்டில் இருக்கக்கூடிய இந்த துவாவையோ என்ன செய்து கொள்ளலாம்? நீங்கள் மனனம் செய்து கொண்டு அதை ஓதிக்கணுங்க. ஓதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? இப்ப சொன்னது நசை, முஸ்லிம், அகமது, பெரிய வஜ்ஹத் சொன்னோம்ல, அது நசையிலையும் முஸ்லிம்லையும் அகமதுலையும் இடம்பெற்றிருக்கு.
இனி இந்த வஜ்ஜத்து ஓதின பிறகு அல்லது அல்லாஹும்ம பாயிது ஓதுறமா இல்லையா, அதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறங்க. அரபில இது சனான்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுக்கு வழக்கத்துல. அப்படிலாம் அரபியில உள்ள பேர் அப்படி இல்லை. என்ன அதுக்கு பேருன்னா துஆவுல் இஸ்திஃப்தாஹ். இஸ்திஃப்தாஹ்னு பேர். என்ன பேர் இருக்கு? இஸ்திஃப்தாஹ். இஸ்திஃப்தாஹ். இஸ்திஃப்தாஹ்னு இதுக்கு பேருங்க. ஆரம்ப துஆன்னு இதுக்கு அர்த்தம். இதான் ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய வார்த்தைங்க. இதுக்கு பேர் என்ன? வஜ்ஜஹத்துக்கு பேர் என்ன? இஸ்திஃப்தாஹ். இஸ்திஃப்தாஹ் ஓதுறதுன்னு அர்த்தம். அல்லது அல்லாஹும்ம பாயிதுன்னு ஓதுறீங்களே, அதுக்கு பேர் என்ன? இஸ்திஃப்தாஹ். பொதுவான பேர் என்ன? துஆவுல் இஸ்திஃப்தாஹ் ஓதி நம்ம நிக்கிறோம். இனி என்ன செய்யணும்? கிராத் என்ன சூரா ஓதுறது, பெரிய சூரா ஓதுறதா, சின்ன சூரா ஓதுறதா, எப்படி அப்படிங்கிற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுத பிறகு, எப்படிங்கிற ப்ரோக்ராம் கண்டினியூ தானே, அசர் தொழுத பிறகு மீண்டும் அப்படியே தொடருது இன்ஷா அல்லாஹ். தொடரும். டீக்கெல்லாம் அங்கே கொடுப்பீங்களா? டீ சாப்பிட்றதுக்காக யாரும் போக வேண்டாம். அசர் தொழுத உடனே இங்கேயே டீ சப்ல இருக்கு. தொழுத உடனே வந்துட்டா தான் நம்ம இன்றைக்காவது என்ன இதை முடிக்கலாம், சலாம் கொடுக்குற வரைக்கும் போகலாம். இல்லாட்டி இங்கே நம்மளும் சைதாவில் தான் கிடக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவரையும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி தொழ அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து தக்பீர் கட்டி இஸ்திஃப்தாஹுடைய துஆவை ஓதிய பிறகு ஓதிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம ஏதாவது சூரா ஓதணும் இல்லையா, அந்த சூரா ஓதுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதணும். முதல்ல தக்பீர் கட்டுறோம். அந்த முறைகள்லாம் சொல்லியாச்சு. தக்பீர் கட்டின பிறகு இஸ்திஃப்தாஹுடைய துஆ ஓதணும். அந்த விவரங்கள்லாம் சொல்லியாச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை ஓதணுங்க. இத பிஸ்மில்லாஹ்வை நம்ம தனியா தொழுதோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நம்ம மெதுவா தான் ஓதிக்கிறோம். தனியா தொழும் பொழுது என்ன செய்ய மாட்டோம், சத்தமிட்டு ஓதிக்கிட்டு இருக்க மாட்டோம். இமாமோட தொழுதோம்னு சொன்னா இமாமும் சத்தம் போட்டு ஓதணும் இல்லையா, இமாமும் இந்த பிஸ்மில்லாஹ்வை சத்தமிட்டு ஓதுவாரா அல்லது மெதுவா ஓதணுமா என்று கேட்டால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சல்லைத்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்ரின் வ உமர் வ உஸ்மான், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அபூபக்கருடனும் உமருடனும் உஸ்மானுடனும் தொழுதிருக்கிறேன். ஃபலம் அஸ்மா அஹத மின்ஹும் யக்ரவு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அவர்கள் ஓதி நான் செவியுற்றதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்லையும் அஹ்மதுலையும் இடம்பெற்றிருக்கிறது. இதே கருத்துல இன்னும் நிறைய ஹதீஸுகள்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் தொழுகையில இமாமத் செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, சத்தம் போட்டு ஓத மாட்டாங்க. ஆனா ஓதணும், சத்தமிட்டு ஓதக்கூடாது என்பதற்கு ஹதீஸுகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் ஒரே ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமிட்டு பிஸ்மில்லாவை ஓதி இருப்பதாக ஹாக்கிம் என்ற நூல்ல ஆதாரபூர்வமான அறிவிப்போட வருது. அப்படி வருதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், சத்தமிடாமல் ஓதி இருக்கிறார்கள் என்பதுதான் பெரும்பாலும் நடந்திருக்கிறது. ஒரு சில நேரங்களில் அவர்கள் சத்தமிட்டு ஓதியதான் இவங்க அறிவிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா சப்தமிடாமல் பிஸ்மில்லா ஓதுனதுக்கு நிறைய அறிவிப்பாளர்கள் நிறைய சந்தர்ப்பங்கள்ல அறிவிக்கிறாங்க. நிறைய ஹதீஸ் இருக்கு. பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு ஓதுறதுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபி சொல்றாரு, ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கு, ஆதாரபூர்வமானது. அதனால சத்தமிட்டு தான் சத்தமிடாமல் மெதுவா ஓதுவதை பெரும்பான்மையாகவும், ஒரு சில நேரங்களில் யாராவது சத்தம் போட்டு ஓதிட்டாங்கன்னு சொன்னா அதை ஆட்சேபிக்கவும் கூடாது. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு ஓதி இருக்கிறாங்க, பிஸ்மில்லா ஓதிட்டோம்ங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்மில்லாவுக்கு அப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஆகணும். ஒவ்வொருத்தருமே அல்ஹம்து சூரா ஓதணும். இந்த அல்ஹம்து சூராவை பற்றி கொஞ்சம் விரிவா கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையா இருக்கிறதுனால அல்ஹம்து சூரா ஓதுற விஷயங்கள்ல பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. ஃபாத்திஹா சூரா அதாவது தனிப்பட்ட ஒருத்தன் தொழுதான்னு சொன்னா அவன் அல்ஹம்து ஓதித்தான் ஆகணுங்கிறது பிரச்சனைக்கு இல்லாது, அதை விட்டுருவோம். ஒரு இமாமை பின்பற்றி ஒருத்தன் தொழுகிறான், ஜமாத்தோட ஒரு ஆள் தொழுகிறார்னு சொன்னா அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனியா அவர் பாட்டுக்கு தொழுகிறார்னு சொன்னா அவங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரெண்டு விதமா நம்ம பிரிச்சு இந்த விஷயத்தை கவனிக்கணும். தனியாக தொழுபவர்களாக இருந்தால் ஒவ்வொரு ரக்காத்திலையும் கட்டாயம் அல்ஹம்து சூரா ஓதித்தான் ஆகணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அது எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ரக்காத்திலையும் என்ன செஞ்சாகணும், அல்ஹம்து ஓதி ஆகணும்.
ஏன் ஓதியாகணுங்கிறோம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், லா ஸலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹானா அல்ஹம்து சூராவுக்கு பேருங்க. அல்ஹம்து சூராவை யார் ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகையே இல்லை. தொழுகை இல்லை, அவன் தொழலை. அல்ஹம்து சூரா ஓதலைன்னு சொன்னா 4 ரக்காத்து லுஹர் தொழுகைன்னா ஒருத்தன் தனியா தொழுகிறான்னு சொன்னா 4ல என்ன ஓதனே அல்ஹம்து ஓதி ஆகணும், கட்டாயம் ஓதி ஆகணும். 3 ரக்காத்து மகரிபு தொழுகிறான்னு சொன்னா 3 ரக்காத்துலயுமே ஒருத்தன் என்ன செய்யணும், அல்ஹம்து ஓதி ஆகணும். நான் சொல்லிட்டு இருக்கிறது தனியா தொழுகிறவனுக்குள்ள விஷயம். ஒருத்தன் தனியாக வந்து ஒரு தொழுகையை தொழுகிறான்னு சொன்னா 4 ரக்காத் தொழுகையா இருந்தாலும் அல்ஹம்து ஓதி ஆகணும், 3 ரக்காத்தா இருந்தாலும் 3லையும் ஓதணும், 2 ரக்காத் தொழுகையா இருந்தாலும் ஓதியாகணும், சுன்னத்தான நபிலான தொழுகையா இருந்தாலும் ஓதியாகணும். தனியா தொழுகிறக்கூடிய தொழுகையா இருந்தால் ஒவ்வொரு ரக்காத்திலையும் கட்டாயம் என்ன செஞ்சாகணும், அல்ஹம்து சூரா ஓதி ஆக வேண்டும். அதுபோக இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஸல்லா ஸலாத்தன் லம் யக்ரா ஃபீஹா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் ஃபஹிய ஹதாஜுன். யார் ஒருவன் அல்ஹம்து சூரா ஓதாமல் ஒரு தொழுகையை தொழுகிறானோ அந்த தொழுகை நஷ்டமடைந்தது, முழுமையற்றது, குறைவுடையது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொல்லி இருக்கிறார்கள். இந்த கருத்துப்பட வரக்கூடிய ஹதீசுகள் புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, நசையி, திருமதி, இப்னு மாஜா, அஹ்மது, இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல இந்த கருத்து வருதுங்க. இந்த கருத்து ஃபாத்திஹா சூரா ஓதவில்லையானால் என்ன இல்ல, தொழுகை இல்ல. அதனால என்ன செஞ்சு ஆகணும், தனியா தொழக்கூடிய ஒரு ஆள் எந்த தொழுகை தொழுதாலும் ஒவ்வொரு ரக்காத்துல என்ன செய்யணும், ஃபாத்திஹா சூரா ஓதியே ஆக வேண்டும். சரி, இந்த ஃபாத்திஹா சூரா ஓதணும் என்று முடிவுக்கு வந்து விட்டால் பிஸ்மில்லாவும் ஓதித்தான் ஆகணும். அதை நீ முடிவு பண்ணிக்கணும். ஃபாத்திஹா சூரா என்பது எதுவும் சேர்ந்ததுதான், பிஸ்மில்லாவையும் சேர்த்து தான் ஃபாத்திஹா சூரா. ஃபாத்திஹா சூராவுக்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலையும் இருக்குல்ல பிஸ்மில்லா, அது எதுல சேர்ந்தது, அந்தந்த சூறாவுலையும் உள்ள ஒரு பகுதி தான் பிஸ்மில்லா என்பது. ஒருத்தன் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனாண்டா அது என்ன செய்யலாம், ஃபாத்திஹா சூராவுல ஒரு ஆயத்தை விட்டுட்டான்னு அர்த்தம். ஃபாத்திஹா சூராவுடைய ஒரு ஆயத். அப்ப இதுக்கு ஆதாரம் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. ஒரே ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு சொல்றேன். ஃபாத்திஹா சூராவை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி. உமக்கு நபியே, உமக்கு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை நாம் அருளி இருக்கிறோம். அல்ஹம்து சூராவை தான் அங்க சொல்றான். 7 வசனங்கள் அதுல இருக்குது. திரும்ப திரும்ப ஓதுறோம் இல்லையா, அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படியே வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி சொல்றான். குர்ஆன்ல நீங்க அல்ஹம்துலில்லாஹ் எண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 7 வசனம் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு வசனம், அர் ரஹ்மானிர் ரஹீம் 2 வசனம், மாலிகி யௌமித்தீன் 3 வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் 4 வசனம், அதெல்லாம் சேர்ந்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 5 வசனம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் வரைக்கும் என்னது இன்னொரு வசனம். 7 வசனம் வாசிங்க. இந்த பாருங்க, அதிலே போட்டிருக்கு 6 வசனம் தான் வரணும். பாத்தீங்களா, ஒரு வட்டம் போட்டிருக்கா, 1 2 3 4 5, எத்தனை 6 தானே இருக்கு. அப்ப 6 வசனம் தான் ஆகுது. ஆனா இந்த 5 வந்து இடையில இவங்க போட்டிருக்காங்க, இங்க வரைக்கும் தான் வரணுங்க. 5 ஆச்சுல, 6க்கு இங்க என்ன செய்யல, ஆயத்து போடல, டக்கு நீங்க 7ல முடிச்சிருக்கு, தப்பு அது. அப்ப 6 வசனம் தான் இதுல இருக்குது, அல்ஹம்து சூராவுல இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை வசனம்னு சொல்றான், உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களை அருளி இருக்கிறோம்ங்கிறான். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒருத்தர் கேட்கிறார், ஒரு சஹாபி, அலி அவர்களே, இந்த மாதிரி அல்லாஹ் 7 வசனம்னு சொல்றான் அல்ஹம்து சூராவை, ஒரு வசனம் 7 வசனத்தை அருளி இருக்கிறதா சொல்றானே, அது எதுன்னு கேட்கிறாரு. இவங்க சொல்றாங்க அதான் சூரத்துல் ஃபாத்திஹாங்கறாங்க. அவர் பதில் சொல்றாரு, இன்னமா ஹிய சித்துன், அதுல 6 தானே இருக்குது, 7 வசனம்னு சொல்றீங்க, அதுல எத்தனை இருக்குது, 6 ஆயத்து தானே இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீ பிஸ்மில்லாவையும் சேர்த்துக்க 7 இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் சஹாபாக்கள் வழங்கி இருந்தாங்க. அப்ப குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுல 7 வசனங்கள் இருக்குன்னு சொன்னா எதுவும் சேர்த்து தான் 7 வசனம், பிஸ்மில்லாவையும் சேர்த்தான். அப்ப ஒரு ஆள் தனியா தொழுதாலும் கூட அவுது பில்லா ஓதிட்டு கட்டாயம் என்ன செய்யணும், ஒவ்வொரு ரக்காத்திலையும் பிஸ்மில்லா ஓதணும். இப்ப நம்ம சொன்ன வஜ்ஜகத்திற்கு ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதணுமா, ஓதக்கூடாதுங்க. வஜ்ஜகத்து ஓதணுமே முதல் ரக்காத்துல மாத்திருந்தா வஜ்ஜகத்து ஓதணும்.
அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயான்னு ஓதுறமே, அதுவும் முதல் ரக்காத்துல மாத்திரம் தான் ஓதணும். ஆனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம என்ன செய்யணும்? ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஃபாத்தியா ஓதியாக வேண்டியிருக்கு, ஃபாத்தியா சூரா ஓதியாக வேண்டியிருக்கு. ஃபாத்தியா சூராவுடைய முதல் வசனமே இதுதான், பிஸ்மில்லா தான். அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் என்ன செஞ்சாகணும்? ஓதி ஆகணும். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தனியா தொழுகிற ஆட்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். தனியா தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களா இருந்தால் முதல் ரக்காத்துல என்ன செய்யணும்? வஜ்ஜகத்து ஓதிக்கிறணும், அப்புறம் பிஸ்மில்லா ஓதணும், அப்புறம் அல்ஹம்து ஓதணும், ஓதிட்டு இன்னொரு சூரா ஓதணும் தனியா வரும். ரெண்டாவது ரக்காத்துல எந்திரிச்ச உடனே டக்குன்னு எங்க போயிடணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ்னு போயிடணும். ரெண்டாவது ரக்காத்துக்கு என்ன கிடையாது? வஜ்ஜகத்து ஒண்ணுமே கிடையாது. மூணாவது ரக்காத்தும் கிடையாது, நாலாவது ரக்காத்தும் கிடையாது. சரி, இது அல்ஹம்து ஓதுறது கட்டாயம். அல்ஹம்து ஓதுறது கட்டாயம்னு சொன்னா எதுவும் கட்டாயம் ஆயிடுது, பிஸ்மில்லா ஓதுறது கட்டாயம் ஆயிடுது. சரியாச்சா? சரி, இது தனியா தொழுகிறவனுடைய நிலைமை. ஜமாத்தோட ஒருத்தன் தொழுகிறாங்க, இமாமோட சேர்ந்து ஒரு ஆள் தொழுகிறான், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒருவன் ஃபாத்தியா சூரா ஓதவில்லையோ அவனுக்கு என்ன இல்ல? தொழுகையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபாத்தியா சூரா ஓதலைன்னா தொழுகை கிடையாதுன்னுட்டாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இமாமை பின்பற்றி தொழுதாலும் ஃபாத்தியா சூரா ஓதணும் தானே வழங்குது. ஃபாத்தியா சூரா ஓதலைன்னா என்ன இல்ல? தொழுகை இல்ல. அப்படின்னா இமாமை பின்பற்றி தொழுதாலும் என்ன செய்யணும்? ஃபாத்தியா சூரா ஓதணுங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு ஹதீஸை தெளிவாக பார்ப்போம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை தொலை வைக்கிறாங்க. தொழுகையை தொலை வச்ச உடனே அந்த தொழுகையில ஒருத்தர் என்ன செய்யறாரு? சேர்ந்து ஓதுறாரு. ஒருத்தர் என்ன செய்யறாரு? சேர்ந்து சத்தம் போட்டு ஓதுறாரு. ஓதுன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த பிறகு, யாருப்பா என் கூட சேர்ந்து ஓதுனதுன்னு கேட்கறாங்க. நான் தொழுகையில ஜமாத்தா ஓதிட்டு இருக்கும் போது என் கூட போய் சேர்ந்துகிட்டு ஓதுன ஆள் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. நான் தாங்கிறாரு. நமக்கு போட்டு தொந்தரவு கொடுத்துட்டீங்களப்பா. அவங்க சொல்றாங்க, நான் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு என்னவா இருக்கு? நீங்க ஓதுறது தொந்தரவா இருக்குது. இனிமேல் என்ன செய்யாதீர்கள்? இப்படி செய்யாதீர்கள். ஃபாத்தியா சூராவை மாத்திரம் ஓதிக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு ஓதக்கூடிய ஒரு தொழுகையில அவங்க சத்தம் போட்டு ஓதும் பொழுது பின்னாடி உள்ள ஒருத்தர் என்ன செய்யறாரு? சத்தம் போட்டு ஓதுறாரு. இத பார்த்துக்கிட்டு இருந்ததுனா இவர் சத்தம் போட்டதுனால அவங்களுக்கு ஓதுறதுக்கு இடைஞ்சலா இருக்குது. சலாம் கொடுத்த பிறகு கேட்கறாங்க, யாருப்பா நம்ம கூட ஓதுனது? நான் தான் ஓதுனேன். இனிமே இப்படி செய்ய லா தஃபாலு இல்லா பி ஃபாத்திஹத்துல் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாபை தவிர, அதாவது அல்ஹம்து சூராவை தவிர மற்ற விஷயங்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இந்த ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கும்போது, இந்த ஹதீஸுடைய நூல் சொல்லணும் இல்லையா? நூல்ல இடம் பெற்றிருக்குங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னது. சரி, இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு என்ன விளங்குது? இமாமை பின்பற்றி நின்றாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? அல்ஹம்து கண்டிப்பா வந்து விளங்குது. சரி, இன்னொரு இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்ங்க. இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழ வைக்கிறாங்க. சுபுஹ் தொழ சத்தம் போட்டு ஒரு தொழுகை தானே தொழ வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்யறாரு? சத்தம் போட்டுட்டு ஓதுறாரு. யாருப்பா ஓதுறன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச உடனே அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸை உபாதத்து இப்னு சாமித் என்ற சஹாபி அறிவிக்கிறார். இப்ப நான் சொல்லக்கூடிய ஹதீஸை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஃபன்தஹன்னாசு அனில் கிராத்தி ஃபீமா ஜஹர ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரக்காத்துகளில் சத்தமிட்டு ஓதுவார்களோ அந்த ரக்காத்துகளில் மக்கள் ஓதுவதை விட்டு விட்டார்கள். வகரவு ஃபீ அன்ஃபுஸிஹிம் சிர்ரன் ஃபீமா சர்ர ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரக்காத்துகள்ல சத்தம் இல்லாம ஓதுவாங்களோ அந்த ரக்காத்துகள்ல மாத்திரம் மக்கள் என்ன செஞ்சாங்க? ஓத ஆரம்பித்து விட்டார்கள் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஓதக்கூடியவரை கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச பிறகு என்ன மக்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஓத மாட்டாங்க. ஓதாத ரக்காத்து இருக்குல்ல, ஓதாத ரக்காத்துனா எது? அசரு லுஹர்ல சத்தம் போட்டு ஓத மாட்டோம். இஷாவுடைய பிந்தின 2 ரக்காத்துல சத்தம் போட மாட்டோம். மகரிபுடைய கடைசி ரக்காத்துல சத்தம் போட மாட்டோம். இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல ஓதுனாங்க. சத்தம் போட்டு ஓதுற ரக்காத்துகள்ல பேசாம இருந்துகிட்டாங்க. இப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இது போக இன்னும் சில ஹதீஸ்களை நீங்க பாருங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி. இமாமை ஏற்படுத்தி இருப்பது பின்பற்றப்படுவதற்கு தான். இமாமுன்னு ஒரு ஆளை ஏற்படுத்துறது இருக்குதே, எதுக்கு தான்? பின்பற்றுவதற்கு தான். அவர் ருக்கு செய்யறதுக்கு முந்தைய நம்ம ருக்கு செய்யலாமா? செய்யக்கூடாது. ருக்கு செய்யற முறை எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் எப்பதான் செய்யணும்? இமாம் செஞ்ச பிறகு நம்ம செய்யணும். அவர் முந்த கூடாது. இமாம் எந்திரிக்க முந்தைய நம்ம எந்திரிக்கலாமா? முடியாது. இமாம் என்று ஒருவரை ஏற்படுத்தப்பட்டது எதற்கு தான்? பின்பற்றப்படுவதற்கு தான். இதா கப்பர ஃபகப்பிரு, அவர் தக்பீர் சொல்லும் பொழுது நீங்க தக்பீர் சொல்லணும். வைதா கரஅ ஃபஅன்சிது, அவர் ஓத துவங்கினால் வாயை மூடுங்கள். அவர் ஓத துவங்கினால் வாயை மூடுங்கள். இது ஒரு ஹதீஸுங்க. இப்போ நமக்கு என்ன விளங்குது? இமாம் ஓத துவங்கி விட்டாரையானால் என்ன செய்யணும்? வாயை மூடிடணும்னு விளங்குது. இப்போ நம்ம என்ன பண்றது? ஃபாத்தியா சூரா மட்டும் ஓதிக்கேண்டு ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? இமாம் உண்டா பின்பற்றி தான் ஆகணும். அவர் ஓதுனா நீங்க ஓதக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? இப்படி ரெண்டு செய்தா ஹதீஸ் வருமா? என்ன பண்றதுன்னா ஒரு குழப்பமும் இல்லைங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் பல காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறிட்டு வந்துச்சு. ஏன்னா ஆரம்ப காலத்துல தொழுகையில சலாம்லாம் சொல்லிக்குவாங்க. ஸலாம் அலைக்கும் ஸலாம், சும்மா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுக்கெல்லாம் அனுமதி இருந்துச்சுங்க. ஆரம்ப காலத்துல தொழுகும்போது என்ன செய்யறது? ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லிக்கிறது, சலாத்துக்கு பதில் சொல்லிக்கிறது, இப்படி எல்லாம் அனுமதி இருந்துச்சு. இந்த அனுமதியை பிறகு நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திட்டாங்க. அப்ப தொழுகையினுடைய பல சட்டத்திட்டங்கள், ருக்கு செய்யற முறையை கூட நான் ருக்கு ஒரு முறை சொல்லி காட்டுவேன். ருக்கு நம்ம இப்ப செய்யறோமே இந்த முறையில ருக்கு இருக்கலங்க. வேற ஒரு சைஸா தான் ருக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. ருக்கு பாடம் வரும்போது நான் சொல்றேன். அந்த ருக்கு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திட்டாங்க. இப்படி செய்யக்கூடாது, இனிமே இப்படி செய்யுங்க அப்படின்னு ருக்கு செய்யற முறையை மாத்தினாங்க. இப்ப தொழுகையுடைய பல நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்னு ஒன்னா நினைச்சு மாறிக்கிட்டு வந்துச்சுங்க. அந்த அடிப்படையில் தான் ஆரம்ப காலத்துல இமாம் ஓதிக்கிட்டு இருக்கும் போது இவங்களை நினைச்சாங்க ஓதிக்கிட்டு இருக்கலானார்கள். பிற்காலத்துல வந்து இமாம் ஓதா நீ பத்தாம இருந்துருங்கட்டாங்க. அது ஆரம்ப காலத்துல உள்ள ஹதீஸ். எது? உபாதத்துன்னு சாமி தெரிவிக்கிறாங்களே, ஃபாத்தியா சூரா மட்டும் இமாமோட சேர்ந்து ஓதிக்கிறங்க. அந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்? ஆரம்ப காலத்தில் உள்ள ஹதீஸ். இது எப்படி தெரியும் ஆரம்ப காலத்தில் உள்ளது? எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டா, திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னா, இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். உங்களுக்கு குர்ஆன் ஓதப்படுமானால், குர்ஆன் ஓதப்படுமானால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், வஅன்சிது, வாயை மூடுங்கள். குர்ஆன் ஓதப்படுமானால் என்ன செய்யுங்க? செவிதாழ்த்தி கேளுங்க, வாயை மூடிக்கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்து எதற்காக இறங்கியது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் இந்த ஆயத்து எதற்கு இறங்கியது என்றால், தொழுகையிலே சத்தமிட்டு ஓதிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா, அதை மாற்றி அமைப்பதற்குத்தான் இது இறங்கியது. இந்த ஆயத்து இறங்கின பிறகு யாருமே என்ன செய்யறதில்ல, இமாமுக்கு பின்னாடி ஓதுவதில்லைன்னு தெளிவா அந்த காலம் நமக்கு தெரியுது. எது முந்தினது எது பிந்தினது தெரிஞ்சு போச்சு. அப்ப ஆரம்ப காலத்துல இமாமோடு சேர்ந்து எல்லாம் ஓதிக்கிறணும் என்ற கட்டளை இருந்தது. இந்த கட்டளை வந்த பிறகு, குர்ஆனுடைய இந்த வசனம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? இமாம் ஓதுறத கேட்கணுங்க. எப்ப? சத்தம் போட்டு ஓதுற ரக்காத்தெல்லாம் கேட்க முடியும். அவர் வாய்க்குள்ள ஒண்ணா கேட்க முடியுமா? கேட்க முடியாது. சத்தமிட்டு ஓதக்கூடிய சுபுடைய 2 ரக்காத்துகள், மகரிபுடைய 2 ரக்காத்துகள், இஷாவுடைய 2 ரக்காத்துகள், 6 ரக்காத்துகள்ல மொத்த தொழுகையில 5 வக்து தொழுகையில 6 ரக்காத்துல என்ன செய்யணும்? சத்தமிட்டு அவர் ஓதுவார். நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஏன்? குர்ஆன் ஓதப்படும் பொழுது செவிதாழ்த்தி கேட்கணும். அந்த இமாமை ஏற்படுத்தி பின்பற்றப்படுவதற்கு தானே. அவரை சத்தம் போட்டு ஓத சொல்லிவிட்டு நம்ம ஒரு பக்கம் இருந்தா இது பின்பற்றுதலா? அவரை மெதுவா ஓத சொல்லிவிட்டு நம்ம ஓதிக்கிட்டு இருந்தாலும் பின்பற்றுறது சொல்லலாம். அவரையும் சத்தம் போட்டு ஓத சொன்னது எதுக்கு? அதை யோசிச்சு பாருங்க. ஒரு இமாம போய் சத்தம் போட்டு ஓத சொன்னது எதுக்கு? அவருக்கு மாத்திரம் ஓதிக்கொள்வதா இருந்தா அவர் மெதுவா ஓதிட்டு போயிடலாம். லோகர்ல ஓதுற மாதிரி, அசர்ல ஓதுற மாதிரி. சத்தம் போட்டு ஓத சொன்னால் அந்த சத்தம் போட்டு ஓதுறதுக்கு ஒரு அர்த்தம் வைக்கணும் இல்லையா? யாராவது கேட்கணுங்கிறது தான் சத்தம் போட்டு ஓதப்படுச்சு. கேட்கறதுக்குரிய அவ்வளவு பேர் அவங்க ஓதிட்டு இருந்தாங்கன்னா இவர் சத்தம் போடுறதுல அர்த்தம் இருக்குதா? அப்ப சத்தம் போட்டு ஓத சொன்னது அது யாராவது கேட்கணுங்கிறது தான். அப்படி சில ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை முதல் சஃப்புக்கு கேட்குமாறு ஓதுவார்கள். அவ கேட்க செய்வதா நோக்கம்னு சொன்னா நான் ஒரு பக்கம் ஓதிட்டு இருந்தா கேட்க முடியுமா? மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி. எந்த மனுஷனுக்கு அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள 2 கல்பு வைக்கல. கேட்டுக்கிறதுக்கு ஒரு கல்பு, ஓதிக்கிறதுக்கு ஒரு கல்பு இருந்தாலும் என்ன செய்யலாம்? ஒரு கல்புனால கேட்டுக்கலாம், ஒரு கல்புனால ஓதிக்கலாம். இப்படி அல்லாஹ் ஆக்கலங்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும்?
இமாம் ஓதும் பொழுது கேட்டுக்கிட்டு இருக்கணும். இமாம் ஓதாத ரக்காத்துகள்ல நாமளும் ஓதணும். இதாங்க சரியான ஆதாரபூர்வமான செய்தி. இந்த காலகட்டத்து பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள்ன்ற வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் தொழுகை சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு முடிவுக்கு வரணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மக்காவுல இந்த ஆயத்து இறங்குனது காரணம் நீங்க தெரிஞ்சுக்க, நாளைக்கு யாராவது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதுக்காக நான் சொல்லி தர்றேன். மக்காவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை ஓதி காட்டிக்கிட்டு இருக்கிற காலத்துல குறைஷிகள்லாம் கிண்டல் பண்ணி என்ன செய்வாங்களாம், சத்தம் போட்டுட்டு இருப்பாங்களாம். அதுக்காக வேண்டிதான் என்ன செய்யப்பட்டுச்சான், இந்த ஆயத்து இறங்குனுச்சு. குர்ஆன் ஓதப்பட்ட அப்படிலாம் செய்யாதீங்கப்பா, செவிதாழ்த்து கேளுங்க, வாயை மூடுங்கன்னு சொல்லி அதற்காகத்தான் இறங்கியது என்று சில பேர் சொல்றாங்க. இந்த காரணம் ரெண்டு அடிப்படையில தப்புங்க. ஒண்ணு, இந்த ஆயத்து இறங்குனதே மதீனாவுல, இந்த நிகழ்ச்சி மக்காவில் நடந்தவங்க சொல்றாங்க. இந்த ஆயத்து இடம்பெற்றிருக்கிற சூரா ஹாபிஜாக்கள் இருந்தா கேட்டுக்கிறங்க. இந்த ஆயத்து இடம்பெற்றிருக்கிற சூறா எடுத்து பார்த்தீங்கன்னா அது மதனியத்துன், மதீனாவில் அருளப்பட்டதுன்னு இருக்குங்க. இந்த ஆயத்து இறங்குனது எங்க, மதீனாவுல. மக்காவுல குறை சட்டம் போட்டிருக்கா வேண்டி மதீனாவுல வந்து இறங்கும், இறங்காது. நல்லா தெரிஞ்சு போச்சுல. இந்த காரணத்தினுடைய அடிப்படையே தகர்ந்து போயிடுது. ரெண்டாவது, குறைஷிகள் காவிர்கள் வந்து அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிட்டு இருந்தான்னா அவனை போய் செவிதாழ்த்து கேளுங்க கட்டளை போட முடியுமா? கட்டளை யாருக்கு போடணும்? மூமின்களுக்கு போடணும். அவன் தான் இது கட்டளை கேட்க மாட்டானே. குர்ஆன் ஓதப்பட்டால் நீ செவிதாழ்த்து கேளுப்பான்னு சொன்னா அதுக்கும் சத்தம் போடுவான். அவன் மத்த குர்ஆன் ஓதுறதுக்கு சத்தம் போட்ட மாதிரி இதுவும் குர்ஆன் தானே, இதுக்கு என்ன செய்வான், அவன் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவான். கட்டளை யாருக்கு தான் போட முடியும்? மூமின்களுக்கு தானே போட முடியும். குர்ஆன் ஓதப்பட்டா கேளுங்கப்பானா மூமின்கள் யாராவது சத்தம் போட்டு இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தா அப்ப இந்த ஆயத்து இறங்குனுச்சுன்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தொழுகைக்கு வெளியில வேற நிகழ்ச்சிக்கு இறங்கியதாக சொல்வது தவறு. இந்த காரணமே என்ன இல்ல, சரியில்லை. எதற்குத்தான் இந்த ஆயத்து இறங்குனது? தொழுகையில் சத்தமிட்டு ஓதுவது அனுமதி இருந்துச்சு இல்லையா, அது இனிமே இல்ல அப்படின்னு காட்டுறேன். நான் ஏற்கனவே கூட சொல்லி காட்டினேன், தொழுகையில தக்பீர் கட்டி இப்படி மேல பாத்துட்டு இருப்பாங்கன்னு. அதை மாத்திருச்சா இல்லையா குர்ஆன் ஆயத்து வந்து? மாத்த என்ன, கதாப்புலஹல் மூமினூன் இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தாழ்த்தி கொண்டாருன்னு வரா இல்லையா? இந்த மாதிரி சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருந்தாங்க, அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஆயத்து இறங்கின உடனே என்ன செய்யப்பட்டுருச்சு, மாத்தப்பட்டு போச்சு. இனிமே என்ன செய்யக்கூடாது, சத்தம் போட்டு ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல நம்ம என்ன செய்யணும், கேட்டுக்கிட்டு இருக்கணும். வேற இந்த ஆயத்துக்கு இன்னொன்னு கவனிக்கணும். இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு சில பேர் அர்த்தம் இல்லாம முயற்சி பண்றாங்க. குர்ஆன் ஓதப்பட்டால் கேளுங்கள், கேளுங்கள் மாத்திரம் இல்ல சொல்லல, வாயை மூடுங்கள். கேளுங்கள், என்ன செய்யுங்க, வாயை மூடுங்கள், ரெண்டையும் சேர்த்து சொல்றான். இப்ப கேளுங்கள் வாயை மூடுங்கள்ங்கிற கட்டளை தொழுகையை பற்றியதா தொழுகைக்கு வெளியே உள்ளதை பற்றியதா என்று எடுத்து ரெண்டா பிரிச்சு பாருங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, தொழுகைக்கு வெளியில உள்ள சப்ஜெக்ட், சும்மா குர்ஆன் வராங்களா இல்லையா அதுக்குள்ள சப்ஜெக்ட்டுமாங்க. இப்ப நான் பாட்டு முக்கியமான ஒரு தொழுகை பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன செய்றீங்க, குல் ஹுவல்லாஹ், அதனால நான் என்ன செஞ்சுக்கணும், இப்ப நிறுத்திக்கணுமா? அந்த ஆயத்துக்கு அந்த அர்த்தம் வச்சு அப்படித்தானே வரேன். குர்ஆன் ஓதப்படும் பொழுதெல்லாம் வாயை மூடுங்க, செய்தாழ்த்து கேளுங்கன்னா ஒருத்தனுடைய எல்லா காரியத்தையும் போய் நிப்பாட்டி போடலாம். அவன் என்னமோ செஞ்சுட்டு இருந்தானே என்ன செய்யலாம், போய் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவன் நிப்பாட்டி போடணும். இப்படி அர்த்தம் செய்ய முடியுமா? அப்ப இந்த குர்ஆன் ஆயத்துக்கு அர்த்தம் இல்லாம போகுது. தொழுகைக்கு வெளியில உள்ள சப்ஜெக்ட்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுதோ அங்கெல்லாம் நெஞ்சு பேசாம வாயை மூடிட்டு அதைத்தான் கேட்க ஆரம்பிக்கணும்னு ஆயிரும். இப்ப நம்ம கோட்டமேட்ல பயான் வச்சிருக்கிறோம், போலீஸ்லாம் ஸ்டே ஆர்டர் வாங்க வேண்டியதில்லை. அவங்க அங்க வந்து நிறுத்தி என்ன செய்ய வேண்டியது, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் நம்ம என்ன செய்யணும், அந்த அர்த்தமா? அந்த அர்த்தம் இல்ல தானே. குர்ஆன் ஓதப்பட்டால் செய்தாழ்த்தி கேளுங்கிறது தொழுகையில் ஓதப்பட்டால்ங்கிறது தான் விளங்கிக்கணும். அதான் ஒரு ஆயத்து எந்த சந்தர்ப்பத்தில் இறங்குங்கிற பார்த்து அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். தொழுகை இல்லாத நேரங்கள் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு மனிதனுடைய எல்லா காரியத்தையும் போய் நிப்பாட்டி போடலாம். குர்ஆனை ஓதி ஓதி என்னவும் பேச விட முடியாது, வாயை பேச விட எல்லாரும் ஊமையாகி போடலாம். அந்த அர்த்தம் இல்லைங்க. வேற என்ன அர்த்தம் அதுக்கு? தொழுகையில ஓதப்படுமானால் நீங்க என்ன செய்யுங்க, செவிதாழ்த்து கேளுங்கள். அதனால நம்ம இமாமை பின்பற்றி தொழக்கூடிய ஜமாத்து தொழுகையாக இருந்தால் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகள்லையும் என்ன செய்யக்கூடாது, நாம ஓதக்கூடாது. இமாம் ஓதுனா நமக்கு கேட்கிற கடமை இருக்குது, கேட்டுக்கிட்டே தான் நிக்கணும். லொஹருடைய 4 ரக்காத்துகள்லையும் நாம ஓதணும். ஏன், அவர் ஓதுறதை நாம் கேட்க முடியாது, மெதுவா தானே ஓதுவார். லொஹர்ல சத்தம் போட்டு ஓத மாட்டாரு. அசர் தொழுகையிலும் நம்ம என்ன செய்யணும், ஓதணும். 4 ரக்காத்துல அல்ஹம்து சூரா ஓதணும். மக்ரிப் தொழுகையில முதல் 2 ரக்காத்துல ஓதக்கூடாது. ஏன், நம்ம கேட்கணும். அவர் ஓத நம்ம கேட்கறதுல கேட்கணும். 3ஆவது ரக்காத்துல ஓதணும். இஷா தொழுகையில முதல் 2 ரக்காத்துல ஓதக்கூடாது, பிந்தின 2 ரக்காத்துல ஓதணும். இதாங்க ஃபாத்தியா சூரா ஓதுறதுடைய நிலைமை. நல்லா தெரிஞ்சுக்கிச்சா? இமாம் ஃபாத்தியா சூராவுக்கு இந்த நிலைமை என்று சொன்னா ஒரு விஷயத்துக்காக முடிச்சிருவோம். அந்த ஆதாரம் வந்ததோட ஒருத்தன் 2ஆவது ரக்காத்துல போய் சேர்றாங்க, ஒருத்தன் அல்லது முதல் ரக்காத்திலேயே இமாம் தொழுகையை துவங்கணும்னு போய் சேர்றான்.
அவர் அல்ஹம்து ஓதிட்டு இருக்காரு. அப்போ உட்கார்ந்துட்டு அல்லாஹும் பாயுதெல்லாம் ஓதக்கூடாது, ஃபாத்தியா சூரா ஓதக்கூடாதுன்னு ஆயிடுமானால் எது ஓதக்கூடாது? வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதிலாம் கிடையாது. இமாம் ஓதுற வரைக்கும் போய் முன்னாடி சேர்ந்த ஆட்களுக்கு தான் இந்த சவாபு கிடைக்கும். இல்லாட்டி சவாபு இல்லைன்ற முன்னாடி சேரணும். இதெல்லாம் ஓதி முழுமையா நன்மை அடையணும்னு நினைச்சா என்ன செய்யணும்? முன்னாடியே போய் சேரணுங்க. நம்ம வாட்டுக்கு லேட்டா போய் சேர்ந்துக்கிட்டு அவர் சூறா ஓதியத்துக்குள்ள போயிட்டு வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன்? இமாம் ஓதுனால் நம்ம என்ன செய்யணும்? கேட்கிற கடமை இருக்கு. அதனால இமாமோட போய் சேர்ந்துட்டா அல்லாஹு அக்பர் அவ்வளவுதான். எந்த ரக்காத்துகள்ல? சத்தமிட்டு ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல. மெதுவா ஓதுற ரக்காத்துகள்ல நீங்க பிந்தி போனா என்ன செய்யலாம்? இதை ஓதி விட்டு அல்ஹம்து நீங்க ஓதிக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்ல. சத்தம் போட்டு ஓதுனால் நம்ம கேட்கணும், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இமாமை பின்பற்றி தொழக்கூடிய தொழுகையாக இருந்தால் இமாம் சத்தமிட்டு எதை ஓதுவாரோ அதை நாம என்ன செய்யக்கூடாது? ஓதக்கூடாது. சத்தமிட்டு ஓதக்கூடிய நேரத்தில் காதால கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், வாயை மூடிடணும், எதுவுமே ஓதக்கூடாது. வஜ்ஜஹத்து ஓதக்கூடாது, பிஸ்மில்லா ஓதக்கூடாது, அவுது பில்லா ஓதக்கூடாது. அல்லாஹ் அக்பர் மட்டும் சொல்லணும். அல்லாஹ் அக்பர் சொல்லி நுழையணும் தொழுகையில. அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் நுழைய முடியும். அல்லாஹ் அக்பர் சொல்லி நுழைஞ்சதோட முடிஞ்சு வச்சுக்காத. அவர் ருக்குவுக்கு போகும்போது உள்ளதான் நமக்கு இருக்குது. சரிதானா? ஒண்ணுமே ஓதக்கூடாது, கூடாது. அல்ஹம்து இல்லாத யார் ஒருவன் ஃபாத்தியா சூரா ஓதலையோ அது கூடாது என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு. அந்த சொல்லுக்கு விதிவிலக்கு அல்லாஹ் தர்றான். அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இந்த ஆயத்துக்கு பிந்தில இறங்குது. இந்த ஆயத்து எதுக்கு பிந்தி இறங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லியிருக்காங்கல்ல, ஃபாத்தியா ஓதலன்னா தொழுகையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்து இறங்கின உடனே இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்? கேட்டுக்கிட்டு இருக்கிற கடமை நமக்கு வருது. அல்லாஹ்வுலதும் கடமையாக்குறான் நமக்கு. அல்லாஹ் வந்து உங்களுக்கு கட்டளை ஆக்குறான், இமாம் ஓதுவாரையானால் நீங்க என்ன செய்ய? வாயை மூடிக்கிறங்க, செவிதாழ்த்து கேளுங்கள். இந்த கட்டளையை செயல்படுத்த முடியாத இடங்கள்ல தான் நம்ம ஓதிக்கிறணும். இந்த கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயல்படுத்தணும். அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளை ஒண்ணுதான். அல்லாஹ் வந்து தெளிவா இதை சொல்லிட்டதுனாலையும் இதுக்காகவே இந்த ஆயத்து இறங்கி இருக்கிறதுனாலையும் நம்ம கேட்கிற கடமையும் செய்யறோம். இது அல்லாத சந்தர்ப்பங்கள்ல ஃபாத்தியா ஓதலைன்னா தொழுகை கிடையாதுன்னா எல்லா ஹதீஸையும் நம்ம ஏத்துக்கிட்டது ஆயிடுது. இமாம் ஓதக்கூடிய தொழுகைகள்ல கேட்டுக்கிட்டு இருக்கணும். இமாம் ஓதாத தொழுகைகள்ல ஃபாத்தியா சூரா ஓதலைன்னா தொழுகை கிடையாது. தொழுகை கிடையாதுன்னு சொன்னதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு கொடுத்துட்டா இந்த ஆயத்தையும் எடுத்துக்கிறோம், இந்த ஹதீஸ்களையும் எடுத்துக்கிறோம், அந்த கருத்துல வரக்கூடிய ஹதீஸ்களையும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை வந்துருதுங்க. இதுதான் ஜமாத்துல தொழுகும் பொழுது உள்ள விஷயம். இனி வருவோம். அல்ஹம்து சூரா ஓதிட்டோம். அல்ஹம்து சூரா ஓதிட்டோமா? அதுக்கப்புறம் அல்ஹம்து சூரா ஓதி முடித்தவுடனே தனியா தொழுதீங்கன்னா அது தனி விஷயம். அல்ஹம்து சூராவே நீ சத்தம் போட்டு ஓத போறதில்ல. தனியா தொழுதீங்கன்னா ஆமீனை நீங்க நினைச்சுக்கிறனே மெதுவா சொல்லிக்கலாம். இமாமோடு சேர்ந்து தொழுதால் அவர் உலல்லாலின்னு சொன்ன பிறகு என்ன செய்யணும்? ஆமீன் நம்ம சத்தம் போட்டு சொல்றோம். சில பேர் சத்தம் போடாம சொல்றாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க? சத்தம் போட்டு சொல்றாங்க. இன்னும் சில பேர் சத்தம் போடக்கூடாது, மெதுவா தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டு சீசை சொல்றாங்கல்ல, ஆமீன் சொல்லணும் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஷாஃபியானவின் பல மதுஹப் இருந்தாலும் எல்லாரும் எதை ஒத்துக்கிறாங்க? ஆமீன் சொல்லணும், சத்தம் போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறதுல என்ன செய்யுது? கருத்து வேறுபாடு இருக்குங்க. இப்ப அது சம்பந்தம் உள்ள ஹதீஸை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலல்லாலின் என்று சொன்னார்களேயானால் ஃபகால ஆமீன். வலல்லாலின் சொன்னா எதையும் சொல்வார்கள், ஆமீன் சொல்வார்கள். ஆமீனை எப்படி சொல்வார்கள்? யமுத்து பிஹா சௌதஹு, தன்னுடைய சப்தத்தை உயர்த்தி சொல்வார்கள். வலல்லாலின் சொன்ன உடனே என்ன செய்வாங்க? ஆமீன் என்று உயர்ந்த சத்தத்தில் ஆமீன் சொல்வார்கள். யாரே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இதை வச்சுக்கிட்டு நம்ம சத்தம் போட்டு ஆதரவு எடுக்க முடியாது. ஏன்? இமாமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு சத்தம் போட்டு தான் சொல்லுவார். இமாமை பொறுத்த வரைக்கும் ஆமீனை மாத்திரமா சத்தம் போடுவாரு. அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போகும்போது சத்தம் போட்டு ருக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லுவாரு. நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் என்ற நிலையில இருந்து கொண்டு அல்ஹம்து சூராவை சத்தம் போட்ட மாதிரி எதையும் சத்தம் போடுறாங்க? ஆமீனையும் சத்தம் போடுறாங்க. அது மாதிரி அல்லாஹ் அக்பர் சத்தம் போடுவாங்க. சமி அல்லாஹு லிமன் ஹமிதாண்டு சத்தமா சொல்லுவாங்க. இப்ப இமாம் என்பவர் மற்றவங்களுக்கு கேட்க வைக்கிற கடமை இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டது எந்த கண்ணோட்டத்தில் வச்சுக்கிறேன்? இமாம் என்ற கண்ணோட்டத்தில் செஞ்சாங்கன்னு தான் வச்சுக்கணுமே தவிர இமாம் செய்யற மாதிரி எல்லாம் மாமும் செய்ய முடியாது. செய்ய முடியாது தானே? அதனால இதை வச்சுக்கிட்டு சத்தம் போட்டு ஆமீன் சொல்லணும்னு நம்ம எடுக்க முடியாது. முடியாது தானே? சரி, அதுக்கப்புறம் வாங்க. இது வந்து அஹ்மதுலையும் அபூதாவுதுலையும் இருக்கிறது. இமாம்
இது இமாம் ஆமீன் சொல்லக்குள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் ஓதிவிட்டு அவங்களே என்ன செய்வாங்க, ஆமீன் சொல்லுவாங்கன்னு உள்ள கட்டளைங்க. நம்ம ஆமீன் சொல்லணுமா என்று பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், இமாம் ஆமீன் சொன்னாரையானால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். இமாம் ஆமீன் சொல்லும்போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். மலக்குகளும் அந்த நேரத்தில் ஆமீன் சொல்கிறார்கள். யாருடைய இந்த ஆமீன் சொல்வது மலக்குகளுடைய ஆமீன் கூறுதலோடு ஒத்து போய் விடுகிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவர் இமாம் ஆமீன் சொல்லும் பொழுது நாம என்ன செய்யணும், ஆமீன் சொல்லணும். சொல்லணும்டா எப்படி சொல்றது, அதுல ரெண்டு அர்த்தம் இருக்குது. சத்தம் போட்டு சொல்றதுனால வருது, மெதுவா வர்றது வருது. ஏன்னா சொல்றது இருக்குது கவுலு என்ற வார்த்தை, சொல்லுங்கள் என்ற வார்த்தை இருக்குது, அது சத்தமிட்டு சொல்வதையும் சொல் என்று சொல்லலாம். அரபு மொழியில, தமிழ்ல சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. சொல் என்ற வார்த்தைக்கு அரபு மொழியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கவுலு கூலு ஆமீன், ஆமீன் கூறுங்கள் இருக்குது. இந்த கூறுங்கள்ங்கிற வார்த்தை சத்தமிட்டு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளும், மெதுவா சொன்னாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆமீன் சொல்லுங்கள் என்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு சத்தம் போட்டு சொல்லுங்கள் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆமீன் சொல்லுங்கள் தான் வருதே தவிர சத்தம் போட்டு சொல்லுங்கள் என்றும் வரல, மெதுவா சொல்லுங்கள் என்றும் நம்ம கட்டளை வரல. என்ன எவ்வளவுதான் கட்டளை வருது, ஆமீன் சொல்லணும். இமாம் ஆமீன் சொல்லும் பொழுது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். இத சத்தம் போட்டு தான் சொல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு இடம் இருக்குது, மெதுவா தான் சொல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு இடம் இருக்குது. இது ஆமீன் சொல்லியாச்சுங்க. ஆமீன் சொன்ன பிறகு அல்ஹம்து ஓதிட்டோம், எல்லாம் சொல்லிட்டோம், ஆமீன் சொல்லியாச்சு. ஆமீன் சொன்ன பிறகு இன்னொரு சூரா ஓதணும். ஆமீன் சொன்ன பிறகு என்ன செய்யணும், இன்னொரு சூரா ஓதணும். இமாமோட நின்று தொழுதால் ஒண்ணும் ஓதக்கூடாது, முடிஞ்சு போச்சு, கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இமாமோட இல்லாம தனியா தொழுதால் அல்லது இமாமாக நிற்கக்கூடிய நிலை நமக்கு வந்து விட்டால் அல்ஹம்து ஓதிட்டு என்ன ஓதணும், இன்னொரு சூரா ஓதணும். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூமு ஃபில் லுஹ்ரி ஃபிர் ரகாத்தைனில் ஊலையைனி ஃபீ குல்லி ரகாத்தின் கத்ர கிராத்தி 30 ஆயா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹ்ர்ல முதல் 2 ரகாத்தில், லுஹ்ர்ல முதல் 2 ரகாத்துல 30 ஆயத்து ஓதக்கூடிய நேரத்திற்கு நிற்பார்கள். எவ்வளவு நிற்பாங்க ஏன்னு கேட்டா இன்னதான் ஓதுனாங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் லோஹர்ல ஓதக்கூடிய எப்படி இருக்கும், மெதுவாவில் இருக்கேன். அதனால நேரத்தை நமக்கு சொல்லி தர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லோஹர் தொழுகையில நிற்கும் பொழுது நான் நின்றிருக்கிறேன். முதல் 2 ரக்காத்தில் எவ்வளவு நேரம் நிற்கிறாங்க, 30 ஆயத்துகள் ஓதக்கூடிய நேரத்திற்கு நின்றிருக்கிறார்கள். எவ்வளவு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆயத்து, அப்ப 7 போனா இன்னொரு 23 ரக்காத்து நேரம் இருக்குது. அப்ப அதுல என்னமோ நினைஞ்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. 23 ரக்காத்துடைய 23 ஆயத்துடைய நேரத்துக்கு நின்றிருக்கிறாங்கன்னு வருது. அப்ப அல்ஹம்து சூராவுக்கு பிறகு என்ன ஓதணும், இன்னும் என்னமோ ஓதனுங்கிறது நல்லா தெரியுது இந்த இந்த இதுல இருந்து. அது மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது பாருங்க, இப்னு மாஜாவுல ஜாபிர் அறிவிக்கிறாங்க, குன்னா நக்ரவு ஃபில் லுஹ்ரி வல் அஸ்ரி கல்பல் இமாமி, இமாமுக்கு பின்னால் நாங்கள் ஓதுவோம் லொஹர்லையும் அசர்லையும். மற்ற ஓத மாட்டோம் பாருங்க, லொஹர்லையும் அசர்லையும் அவர் ஓதுற கேட்க முடியாது. லொஹர் தொழுகையிலையும் அசர் தொழுகையிலையும் இமாமுக்கு பின்னால் நாங்கள் முதல் 2 ரக்காத்துகளையும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் ஓதி இன்னொரு சூறாவையும் ஓதுவோம். பிந்தின 2 ரக்காத்துல ஃபாத்திஹா சூறாவை மாத்திரம் ஓதுவோம், அல்ஹம்து சூரா மாத்திரம் ஓதுவோம். லொஹர்லையும் அசர்லையும் முதல் 2 ரக்காத்திற்கு பாருங்க, அதுல என்ன ஓதுவோம், அல்ஹம்து சூரா. இமாமுக்கு பின்னாடி எல்லாத்தையும் ஓதிவிட்டு அல்ஹம்து ஓதி ஒரு சூறாவும் ஓதுவோம். அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் ருக்குக்கு போவாங்க, நாங்கள் சேர்ந்து போயிருவோம். பிந்தின 2 ரக்காத்துல என்னதான் ஓதுவோம், அல்ஹம்து சூரா மாத்திரம் ஓதுவோம் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால அல்ஹம்து ஓதி முடிச்ச பிறகு என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் ஒரு சூறாவை ஓதிக்கிறணும். எதுல, முதல் 2 ரக்காத்துகள்ல. சரி, பிந்தின 2 ரக்காத்துல ஓதக்கூடாதா, அப்படி ஒண்ணு தடை கிடையாது. முதல் 2 ரக்காத்துல ஓதுங்க, பிந்தின 2 ரக்காத்திற்கு லொஹர்ல 3வது 4வது ரக்காத்து இருக்குது, அல்லது இஷாவுடைய 3வது 4வது ரக்காத்து இருக்கு. இதுல அல்ஹம்து மட்டும்தான் ஓதணுமா, இன்னும் ஏதாவது ஓதக்கூடாதுன்னா ஓதக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் என்ன இல்லை, ஒரு தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஓதலாம் என்று வழங்குறதுக்கு ஒரு ஹதீஸே இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர் தொழுகையிலே முதல் 2 ரக்காத்தில்
30 ஆயத்து ஓதும் அளவுக்கு நிற்பார்கள். பிந்தின 2 ரக்காத்துல ஒவ்வொரு ரக்காத்திலையும் 15 ஆயத்து ஓதும் அளவுக்கு நிற்பார்கள். பிந்தின 2 ரக்காத்துல அதிலும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் எவ்வளவு நேரம் 15 ஆயத்து ஓதும் அளவுக்கு நிற்பார்கள். அப்படின்னா 8 ஆயத்து போக இன்னும் 7 ஆயத்து இருக்குது. அப்ப அல்ஹம்து 7 ஆயத்து ஓதி போக இன்னும் 8 ஆயத்து இருக்கு. அவ்வளவு நேரம் நின்று இருக்கிறாங்க. சும்மா நிப்பாங்களா தொழுகை போய்கிட்டு? அப்ப என்னமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கானே ஓதி இருக்கணும்னு நல்லா விளங்குது. ஆனா ஒரு வித்தியாசம் நமக்கு விளங்குது. முந்திய 2 ரக்காத்தை விட இது கொஞ்சம் சின்னதா ஓதிருக்காங்கன்னு விளங்குது. முந்தின 2 ரக்காத்துல 30 ஆயத்து அளவுக்கு நின்று இருக்கிறாங்க. பிந்தின 2 ரக்காத்துல 15 ஆயத்து அளவுக்கு ஓதிருக்கிறாங்க நின்று இருக்கிறாங்க. இதுல கூட இன்னும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். முந்தின ரக்காத்துலயாவது வஜ்ஜகத்து அது இதெல்லாம் ஓதுறோம். பிந்தின 2 ரக்காத்துல என்ன கிடையாது, அது மாத்திரம் தான் ஓதுவோம். அதுக்கப்புறம் நின்று இருக்காங்கன்னா வேற என்ன ஓதி இருக்க முடியாது. அல்லாஹ் பாயிது பையன் ஓதிருப்பாங்க, வஜ்ஜகத்து ஓதிருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன் வஜ்ஜகத்து எதுவும் கிடையாது, பிந்தின ரக்காத்து கிடையாதுன்னு. அப்ப நிச்சயம் எடுத்தோன்னு அல்ஹம்து தான் ஓதிருப்பாங்க. ஓதிட்டு அப்புறம் 8 ரக்காத்து அளவுக்கு என்ன செய்யறாங்க, 8 ஆயத்து ஓதுற அளவுக்கு நின்று இருக்கிறாங்கன்னு சொன்னா பிந்தின 2 ரக்காத்துல என்ன செய்யலாம், ஓதலாம் என்று வழங்கலாம் இல்லையா? அதனால நம்ம இமாமோட தொழுதாலும் தனியா தொழுதாலும் சத்தமிடாத ரக்காத்துகளா இருந்தால் இமாமோட தொழும் பொழுது நம்ம அல்ஹம்தையும் ஓதிக்கிறணும். இன்னொரு சூறாவை 4 ரக்காத்துலயும் வேண்டுமானாலும் ஓதிக்கிறலாம், 2 ரக்காத்துல மாத்திரம் வேண்டாலும் ஓதிக்கிறலாம். ஆனா முதல் 2 ரக்காத்துல ஓதுறது கொஞ்சம் கூடவும், பிந்தின 2 ரக்காத்துல ஓதுறது கொஞ்சம் குறைச்சலாவும் இருக்கணும். இல்லைங்களா? இல்ல இதுல இருந்து சரி ஓதுறோம். ஒருத்தனுக்கு ஒரு சூறா தான் தெரியுது, அல்ஹம்து தெரியும், குல் ஹுவல்லாஹ் சூறா தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. திருப்பி திருப்பி அதையே 4 ரக்காத்துலயும் ஓதிட்டு இருக்கலாமா? ஓதலாம், அழகா ஓதலாம். ஒரே சூறா ஆனா தெரியுதுன்னு வேண்டிய 50 சூறா ஒருத்தனுக்கு தெரியுது, வேணும்டா ஓதலாம். 50 சூறா அவனுக்கு தெரியுது, என்ன செய்யறான், முதல் ரக்காத்துலயும் அல்ஹம்து ஓதிவிட்டு இன்னா அன்ஸல்னாஹு ஓதி முடிக்கிறான். 2வது ரக்காத்துலயும் அல்ஹம்து ஓதிவிட்டு இன்னா அன்ஸல்னாஹு ஓதுறான். 3வது ரக்காத்துலயும் இப்படி ஓதுறான் ஒருத்தன். இப்படி ஓதலாமா ஓதக்கூடாதா? தாராளமா ஓதலாம். ஒரே ஆயத்தை ஒரே சூறாவை என்ன செய்யலாம், திருப்பி திருப்பி ஓதிட்டு இருக்கலாம். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, முஆத் இப்னு அப்துல்லாஹில் ஜுஹனி என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையில ஓதினார்கள். என்ன ஓதினார்கள், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற அத்தியாயத்தை ஓதினார்கள். ஃபி ரக்காத்தைனி கில்தைஹிமா, 2 ரக்காத்திலையுமே அதையே திருப்பி திருப்பி ஓதுனாங்க. முதல் ரக்காத்திலையும் அல்ஹம்து சூரா ஓதிட்டு என்ன ஓதுனாங்க, இதா ஸுல்ஸிலத்து ஓதுனாங்க. 2வது ரக்காத்திலையும் அல்ஹம்து சூரா ஓதிவிட்டு இதா ஸுல்ஸிலத்து ஓதுனாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சூரா மனப்பாடம் இல்லைன்னு அர்த்தம். வேற யாராவது சஹாபி ஓதி இருந்தாலாவது அவருக்கு வேற சூரா தெரியாதுன்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் மறக்கவே மாட்டாங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் மனதை இருக்குன்னு சொல்லிவிடலாம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான். குர்ஆன்ல இன்ன அலைனா ஜமாஹு வ குர்ஆனா, நபியே நாம் வஹி அறிவிக்கும் பொழுது நீ அவசரப்பட்டு நாக்க அசைக்காத, இந்த குர்ஆனை உம்முடைய இதயத்திலே பதிய செய்வது நம்முடைய கடமைன்னு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே தெரியும், மறந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல இயலாது குர்ஆனை பொறுத்த வரைக்கும். அதனால தெரிஞ்சேதான் ஓதி இருக்கிறார்கள். என்ன ஓதி இருக்கிறாங்க, முதல் ரக்காத்துல ஓதின அதே சூறாவையே 2வது ரக்காத்திலும் ஓதி இருக்கிறாங்க. அப்படி ஓதுவதாக இருந்தால் யாரையும் நம்ம தடுக்க முடியாது. முதல் ரக்காத்துல ஓதின அதே சூறாவை என்ன செய்யலாம், 2வது ரக்காத்திலையும் ஓதலாம். இது ஒரு ஆதாரம். இது எங்க இருக்குது, அபூதாவுதுலயும் பைஹக்கிங்கிற கிதாபுலையும் இருக்குதுங்க. சரி, இது போக இன்னொரு ஆதாரத்தையும் பார்க்குவோம். ஒருத்தர் என்ன இன்னொரு ஆதாரம், அது வேற ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்லி தர்றேன். சூறாக்கள் குர்ஆன்ல எந்த வரிசையில் அமைஞ்சிருக்குதோ அந்த மாதிரி தான் ஓதணும், மாத்தி ஓதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? குர்ஆன்ல எந்த மாதிரி இருக்குதோ அதே தர்த்தீப்ல தான் ஓதணும். உதாரணமா அம்மை கடைசி ஜூஸ் எடுப்போம் தான் விளங்கும். இப்ப இந்த இருக்கு அம்மையத்த சாலுன்னு இருக்கு, என்ன இதை ஓதிட்டு 1வது ஜியாத்தி ஓதணும். 1வது ஜியாத்தி ஓதிட்டு என்ன செய்யக்கூடாது, அம்மையத்த சாலுன்னு ஓதக்கூடாதுங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இதை ஓதிட்டு வேண்டாலும் என்ன செய்யலாம், இதை ஓதலாம். இதை ஓதிட்டு வேண்டாலும் 10-20 அப்புறம் இதை ஓதலாம். அது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன இருக்கு, அனுமதி இருக்கு. அதுக்குரிய ஆதாரத்தை பார்ப்போம். அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? ஹதீஸ் நமக்கு ஆதாரம் இருக்குது. சும்மா எழுதி வச்சுக்கிறாங்க ஃபிக்ஹ்ல மக்ரூஹ்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்காங்கன்னு ஆதாரம் இருக்குங்க. ஃபிக்ஹ் கிதாபுல பார்த்தா என்ன செய்வாங்க, கீழே இருந்து மேலே வர்றது மக்ரூஹாம். ரசூலுல்லாஹ் செஞ்சது மக்ரூஹ், ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்காங்கன்னு ஆதாரம் இருக்குதுங்க. அதை போய் என்ன செய்யறாங்க, இந்த ஆளுக்கு
மக்ரூ வெறுக்கத்தக்கதான். எங்க போய் சொல்றது பாருங்க, இருக்கு ஹதீஸ் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுதேன். ஹுதைஃபாங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் தொழுதேன், ஒரு இரவு நபில் தொழுகை சொல்ல போறது. இது மாதிரி நீங்க போய் ஜமாத்துல இமாமா இருக்கிறாலும் செஞ்சிடக்கூடாது, பெரிய சூறாலும் ஓதக்கூடாது. இமாமா இருக்கிறது சின்ன சின்னதா ஓதணும் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இரவு நான் தொழுதேன். தொழும் பொழுது ஃபஃப்தஹல் பக்ரா, பக்ரா சூராவை ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பாட்டு வீட்டுல தொழும்போது நினைச்சிட்டாங்க சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப்னு நினைச்சிட்டாங்க. சூரத்துல் பக்ரா இருக்கா இல்லையா, அலிஃப் லாம் மீம், அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஆரம்பிச்ச உடனே இவருமே நின்னுட்டாரு கூட சேர்ந்துக்கிட்டு. இவர் நினைச்சுக்கிறாரு ரொம்ப ஓதிட்டு இருக்காங்க. 100வது ஆயத்துல என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஜ்தா ருக்கு செய்வாங்க. எத்தனை செய்வாங்க? 100 ஆயத்து ஓதிட்டு என்ன செய்வாங்க? ருக்கு செய்வாங்க என்று இவரா நினைச்சுக்கிட்டாரு. சொல்றாரு ஃபகுல்து யர்கவு இந்தல் மியாத்தி, 100வது ரக்காத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? ருக்கு செய்வார்கள் என்று நானாக சொல்லிக் கொண்டேன். ருக்கு செய்யல, 101வும் போகுது. 100 ஆயத்தையும் தாண்டி என்ன செய்யுது? 101வது ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத போறாங்க. சும்மா மலா ஃபகுல்து யுஸல்லி பிஹா பி ரக்காத்தின், முழு பக்ரா சூராவை என்ன செய்வாங்க இந்த ரக்காத்தில்? பக்ரா சூராவில் எத்தனை ஆயத்து தெரியுதா? இதான் பக்ரா சூராவுடைய முடிவு. 286 ஆயத்து இருக்கு. எத்தனை இருக்கு? 286 அவ்வளவு இருக்கு சூரத்துல் பக்ராவுல. இந்த 286 ஆயத்தையும் ஒரு ரக்காத்தில் என்ன செய்யறாங்க? ஓதுறாங்க. பக்ரா சூராண்டா இதான் விளங்குதா? பக்ரா சூரா ஓதி முடிச்சிடுறாங்க. ஓதுன உடனே மறுபடியும் பக்ரா சூரா முடிச்சுட்டா ருக்கு செய்வாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. பக்ரா சூரா நினைச்சிட்டாங்க, மறுபடியும் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஓதுனாங்க? அதாவது சும்மஃப்தஹன் நிசா, பக்ராவுக்கு அடுத்து உள்ள சூரா எதுங்க? சூரத்து ஆல இம்ரான் போட்டிருக்கா. பக்ரா சூரா முடிஞ்சு இருக்கு, சூரத்து ஆல இம்ரான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? பக்ரா சூரா ஓதிவிட்டு ஆல இம்ரானை விட்டுப்படுறாங்க. ஆல இம்ரானை விட்டுவிட்டு எதை ஓதுறாங்க? நிசா இருக்கு பாருங்க, சூரத்து நிசா. சூரத்து நிசா இந்த சூரா இருக்குல்ல, இதை ஓதிடுறாங்க. அவ முதல்ல என்ன ஓதுனாங்க? ஒரு ரக்காத்துலங்க பக்ரா சூரா ஓதுனாங்க. வரிசையா தான் ஓதணும்னா எதை ஓதணும்? ஆல இம்ரான்ல ஓதணும். ஆல இம்ரான்ங்கிற சூறா விட்டுவிட்டு எங்க போயிட்டாங்க? நிசாவை ஓதுனாங்க. சரி, நிசா ஓதிட்டு அப்படி இப்போ தொடரல, திரும்ப ஆல இம்ரானுக்கு வர்றாங்க. நிசா ஓதிட்டு செய்றாங்க, திரும்ப ஆல இம்ரான் வர்றாங்க. அப்ப எப்படி வேணாலும் வர நல்ல விளங்கி போச்சா? எப்படி அழகா அது தெளிவா இருக்கு பாருங்க. சும்மஃப்தஹன் நிசா, சூரத்து நிசாவை ஓதினார்கள். சும்மஃப்தஹ ஆல இம்ரான், நிசா ஓதிட்டு என்ன செய்றாங்க? ஆல இம்ரானை துவக்குறாங்க. துவக்கிட்டு அப்புறமேல் ருக்கு செய்றாங்க. இரவு தொழுகையில் நின்று தொழும் பொழுது ஒவ்வொரு ரக்காத்தையும் தொழுவாங்க. அப்ப பக்ரா ஓதிட்டு முறைப்படி வர்றதா இருந்தால் ஆல இம்ரானை ஓதி அப்புறம் நிசாவுக்கு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, பக்ராவுல இருந்து ஒரு சூறாவை தாண்டி போய் நிசா ஓதிவிட்டு நிசா முடிச்சுட்டு மறுபடியும் இப்படி தாண்டி ஆல இம்ரானுக்கு வந்துட்டு அதை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க? ருக்கு செய்திருக்கிறார்கள். இதுல என்ன வழங்குது? இப்படி இருந்து வரலாம், ஒரு சூறாவை தாண்டிக்கிறவும் செய்யலாம். அது வழங்குதுல, இப்படி கீழே இருந்து வரிசையாவும் வரலாம், தாண்டி கூட என்ன செய்யலாம்? போதலாம். பக்ராவுல இருந்து எங்க தாண்டியாச்சு? நிசாவுக்கு தாண்டியாச்சு. அது மாதிரி இப்ப நீங்க ஓதுறீங்க, சின்ன சூறா தானே மனப்பாடம் இருக்கு, அதுக்காக சின்னதுல எடுத்து காட்டுவோம். அலம் நஷ்ரா ஓதுறீங்க, ஓதிட்டு ஒத்தினு உங்களுக்கு தெரியாது, சூரத்துல் கலம் இருக்கிறது தெரியாது, அலக்கு ஒரு சூறாவும் தெரியாது, இன்னான்லாம் தெரியும், ஓதிக்கிட்டு போங்க, பிரச்சனை இல்ல. வரிசையா தான் ஓதணும் இல்ல. அலம் நஷ்ரா ஓதிட்டு என்ன செய்யலாம்? நீங்க இன்னான்லாம் ஓதிக்கலாம். இன்னான்லாம் கட்டு உள்ள ஒரு சூறா உங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க, பிரச்சனை இல்ல. குழு வல்லா சூறா உங்களுக்கு தெரியும், ஓதுங்க, இது பிரச்சனை கிடையாது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நினைச்சிருக்காங்க, ஓதி காட்டிருக்கிறாங்க. அது மாதிரி குழு வல்லா சூறா ஓதிட்டீங்க, அதுக்கப்புறம் குல்யா அய்யுல் காஃபிரூன் நீங்க வரலாம். எப்படினா அது மக்ரூ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, ஓதி இருக்கிறாங்க. நமக்கு ஆதாரம் இருக்குது. எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, இது முஸ்லீம்ல இருக்குது, அஹ்மதுல இருக்குது, நசையிலையும் இருக்குங்க. முஸ்லீமும் அஹ்மது நசை ஆகிய 3 நூல்கள்ல இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனது. இன்னொரு ஹதீஸ், சில பேர் கேட்பாங்க, இது நஃபில் தொழுகையில் தான் அப்படி ஓதலாம், ஃபர்லு தொழுகையிலாம் என்ன ரசூலுல்லாஹ் தனியா தொழுதானே, ஃபர்லு தொழுகையிலாம் அப்படி ஓதக்கூடாதுன்னு சொல்லி யாராவது கேட்டாலும் கேட்கக்கூடும். அதுக்காக வேண்டி இன்னொரு ஆதாரம், வரலையும் ஓதலான்னு காட்டுறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு ஆதாரம்னு வச்சுக்கிறோம். அது ஒரு அன்சாரி மதீனாவாசி ஒரு மனிதர் இருந்தார், சஹாபி. அவர் குபா என்ற ஒரு பள்ளிவாசல் தெரியுமில்ல உங்களுக்கு? குபா தான் இஸ்லாமிய வரலாற்றிலே முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதுக்கு பிறகுதான் எது கட்டப்பட்டது? மஸ்ஜித் நபவி இருக்குது,
அது கட்டப்பட்டது. இப்ப மஸ்ஜித் நபின்னு சொல்றவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்னு அது பிந்தி கட்டப்பட்டதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்தது எங்க? குபாவுக்கு தான். குபாவில தான் வந்து இறங்குறாங்க. குபா என்பது மக்காவில இருந்து வரும் பொழுது குபாவை தாண்டி தான் எதுக்கு போகணும்? மதீனாவுக்கு போகணும். அதாவது கோயம்புத்தூர் வச்சுக்கிறோமே, இந்த கோயம்புத்தூருடைய ஃபர்ஸ்ட் எது திருச்சியில இருந்து வந்தா? ஃபர்ஸ்ட் ஊர் எதுங்க திருச்சியில இருந்து வரும்போது? ராமநாதபுரம் வச்சுக்கிறோம். இப்ப ராமநாதபுரம் வச்சுக்கிறோம். அது ராமநாதபுரத்துக்குள்ள இங்க வருவோம். இந்த பள்ளின்னு வச்சுக்கிறோம். முதல்ல ரசூலுல்லாஹ் எங்க தான் வர்றாங்க? ராமநாதபுரத்துல வந்து கொஞ்ச நாள் தங்கி அங்க ஒரு பள்ளிவாசல கட்டி விட்டு அப்புறம் தான் எங்க வர்றாங்க? இங்க வர்றாங்க. விளங்குறதுக்கா சொல்றேன், இங்க வந்தாங்க நுழைக்கிற கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி தான் முதல்ல கட்டின பள்ளி அது குபா. அந்த குபா என்ற பள்ளிவாசல்ல இங்க அப்புறமேல் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்து அங்க மஸ்ஜித் நபவி வேற பள்ளி கட்டிட்டு இருந்துட்டாங்க. அந்த பள்ளிக்கு ஒரு ஆளை இமாமா போட்டிருந்தாங்க, போய் தொலை வைக்கிறதுக்காக வேண்டி. அன்சாரியை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, தொழுவ ஆரம்பிச்ச உடனே அல்ஹம்து சூரா ஓதுவார். அல்ஹம்து சூரா ஓதிவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் அந்த சூரா ஓதுவார். ஓதிட்டு தான் அப்புறம் எந்த சூறாவையும் ஓதுவார். ஒவ்வொரு ரக்காத்துல இப்படி அவருக்கு அல்ஹம்து ஓதி குல் ஹுவல்லாஹு ஓதிட்டு தான் என்ன செய்வாரு? வேற சூறாவுக்கு ஒரு போவாருங்க. இவருடைய பழக்கம் இருந்தாலும் போய் இமாமாக்கி வச்சா இவர் என்ன பண்றாரு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிப்படுறது. அப்புறம் குல் ஹுவல்லாஹு ஓதிவிட்டு இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் இருப்பாரு. அடுத்த ரக்காத்துல எந்திரிப்பாரு. அல்ஹம்து ஓதி குல் ஹுவல்லாஹு ஓதிவிட்டு தான் அப்புறம் என்ன செய்வாரு? குல் ரப்பில் பழக்குமாறு அல்லது இதா ஜா நஸ்ருல்லாஹ்னு ஓதுவாரு. அப்ப குல் ஹுவல்லாஹுவையும் அல்ஹம்துவையும் ஓதாமல் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு சூறா ஓதுறதே கிடையாது. இந்த நிலையில இருந்தவன அங்க உள்ள மக்கள்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பார்த்தா விட்டா நீ உனக்கு இதே வேலையா இருக்குது. எப்ப பார்த்தாலும் அல்ஹம்துக்கு பிறகு என்ன செய்யற? குல் ஹுவல்லாஹு ஓதி ஒரு புது முறையை நீ ஏற்படுத்துறிய. குல் ஹுவல்லாஹு ஓதிட்டு அப்புறம் எதுக்கு ஒரு சூறா ஓதுற? அல்ஹம்து ஓதிட்டு அடுத்த சூறா ஓத வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இப்படித்தான் ஓதுவேன், விரும்புனா நம்மளை வச்சுக்கிறங்க. அவர் சொல்றாரு, இல்லன்னா நீங்க வேற ஆளை வச்சுக்கிறங்க, நான் இதை விட மாட்டேன். நான் எப்படித்தான் ஓதுவேன்? அல்ஹம்து ஓதுவேன், குல் ஹுவல்லாஹு ஓதுவேன், அப்புறம் தான் வேற சூறா ஓதுவேனே தவிர உங்களுக்கு விருப்பமா இருந்தா வேற ஆளை வச்சுக்கிறீங்க. நான் தொலை வச்சா எப்படித்தான் தொலை வைப்பேன், இப்படித்தான் தொலை வைக்குவேங்கிறாரு. அவங்களுக்கும் இவர் ரசூலுல்லாஹ்வால நியமிக்கப்பட்டவர், நல்ல மனிதரும் கூட, அங்க உள்ளதுலயே நல்ல ஓத தெரிஞ்சவரும் கூட. இவரை விடுறதுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. நீ தான் ஏன் தொலை வைக்கணும், ஆனா நாங்க சொல்ற மாதிரி தொலை வைக்கணுங்கிறாங்க. அது நடக்காதுங்கிறாரு இவரு. உடனே கேஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது.